எத்தனை வருஷம் ஜேர்னி உங்களுக்கு? இது 15 வருஷம். வனவாசத்தை விட ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா. எங்கள் அப்பா அம்மா வந்து இருவருமே வந்து பள்ளிக்கூடம் கூட போனதில்லை. வந்துட்டு இந்த செய்யவே கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எதை செய்ய வந்திருக்கீங்களோ அதை மறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எதுக்காக வந்திருக்கோமோ அதை வந்து நம்ம மறக்கக்கூடாது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 தான் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு வந்துட்டீங்கன்னா வந்த நோக்கத்தை மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ வந்த நோக்கத்துக்கு எதெல்லாம் செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும். அதை விட நோபலான விஷயமாக கூட இருக்கலாம். ஓகே, ஆனால் அதை செய்யக்கூடாது. அதை செஞ்சிங்கன்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான். இது நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு எதெல்லாம் ரெலவெண்ட்டோ அதை மட்டும் செய்யணும். அதை மட்டும் செய்கிறவங்க பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தொடர்பு இல்லாத உலகத்திலேயே அதி தூய்மையான விஷயத்த இல்லை அதி நல்ல விஷயத்த நீங்கள் பண்ணினா கூட எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பர்சனாலிட்டியாக மாறிட்டுருக்கலாம். உங்களுக்கு நிறைய அனுபவம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ எங்கிட்டேருந்து கற்றுக்கவே கூடாதது அப்படின்னாக்க வந்து எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சியும் சேர்த்துக்கிறேன். எங்கள் தங்கச்சி வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம 3 பேரும் வந்து சூசைட் பண்ணிப்போம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ வந்து தே டிசைடட் டு என்ன இது பண்ணுறதுன்னு தெரில. நான் மிக கடுமையாக கோவப்பட்டேன் அவங்கள்ட்ட. ஏன் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரச்சனையை ஃபைட் பண்ணுறதுங்கிறது ஓகே. பிரச்சனையை கண்டு பயந்து ஒரு சூசைட் பண்ணிக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, எப்போவுமே இருந்ததில்லை. அதனால தான் இவ்வளோ ஃபெயிலியர்ஸ்க்கு நடுவுலையும் மீண்டும் மீண்டும் போராடணுங்கிற அந்த குணமே அப்படி தான் வருது. ஒரு பயந்து போய் ஒடுங்கிறதோ இல்லைனா நம்மளை என்னென்ன கொஷின் கேட்பாங்க, நம்ம என்ன பதில் சொல்லுவோம், நம்மளை எப்படியாவது டெஃபினட்டாக காயப்படுத்துவாங்க. இன்டென்ஷனலாக கூட காயப்படுத்துவாங்க. நம்மளால் வந்து எல்லா காயத்துக்கும் ஆறுதலை தேடி எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா யார் ஆறுதல் கொடுப்பாங்களோ அவங்க நம்மளை விட அதிகமான காயத்தில் தான் இருக்காங்க, அப்பா அம்மா எல்லாருமே. ஸோ அதனால் நான் ஊருக்கே வரல, நான் அங்கேயே இருந்தேன். மதியம் ஒரு வேளை வந்து ஒரு உணவு கொடுப்பாங்க. அதை வந்து அந்த சின்ன வயசில் பசியோடு படிக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ரெட்ரோஸ்பெக்டிவாக என்னை யோசிச்சு பார்க்கும்போது பசி நேரடியாக என்னுடைய படிப்பை வந்து பாதித்ததாக நான் உணர்கிறேன். கேத்தலிக் கிறிஸ்டியன். நான் வந்து ஒரு குருவானவராக மாற போகிறேங்கிறது நான் 10th முடிவு பண்ணேன். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து நாங்கள் சும்மா ஒரு 10க்கு 10 குடிசை வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். மழை பெஞ்சால் ஒரு 10 பாத்திரத்தை வைக்கணும், அதெல்லாம் ஒழுகிட்டு இருக்கோம். அப்படிலாம் இந்த ஓதம் காத்துறோன்னு சொல்லுவாங்க. அடியில் வந்து சாக்கை போட்டு அது மேலே தான் வந்து பாயை போட்டு எங்கள் அம்மா வந்து எங்களை படுக்க வச்சுட்ருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து வானத்தில் வந்து ஃப்ளைட் ஓட்டுற கதையெல்லாம் வந்து நம்ம கற்பனை பண்ண முடியாது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் ஆரோக்கிய புஷ்பராஜ். சமீபத்தில் நடந்த குரூப் 1 தேர்வில் ரேங்க் 34 வாங்கி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில் சூசைப்பர்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலேருந்து ஒரு யூபிஎஸ்சி மாதிரி அகில இந்திய தேர்வுக்கு கனவு காண்றேன். எங்கள் அப்பா வந்து ஒரு டாக்ஸி டிரைவர், அம்மா வந்து ஹோம் மேக்கர். இன்றைக்கு இந்த 2026 இப்போ எங்கள் ஊருக்கு ஒரு பேருந்து வசதிகள் வந்து இல்லை. நான் வந்து கல்லூரி படிக்கிற காலகட்டத்தில் இன்னுமே வசதி வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்த ஒரு கிராமம் தான். இன்றைக்குமே ஒரு ஆங்கில செய்தித்தாளோ ஈவன் ஒரு தமிழ் செய்தித்தாள் வாங்கணுன்னா கூட ஒரு 14 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு ஜெயங்கொண்டம் போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும். பள்ளிக்கால வாழ்க்கையை வச்சு பார்க்கும்போது முதல் 5 ஆண்டுகள் வந்து எங்கள் ஊர்லேயே ஒரு துவக்கப்பள்ளி இருக்குது. அது ஒரு தமிழ் வழி பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி. அங்கே நான் வந்து படித்தேன். முதல் 5 ஆண்டுகள் எங்கள் ஊரில் நான் வந்து படிக்கும்போது ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுத்தேன். பட் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நான் வந்து என்னுடைய படிப்பில் வந்து ஒரு மந்த நிலை, ஒரு சரிவு அப்படின்லாம் இருந்துச்சு. ரெட்ரோஸ்பெக்டிவாக நான் யோசித்து பார்க்கும்போது அதுக்கு முதன்மையாக சில காரணங்கள் இருக்குது. ஒன்று, இங்கே நான் 5ஆம் வகுப்பு வரையும் படிக்கும்போது எங்கள் அம்மாவுடைய அரவணைப்பில் நான் இருக்கேன். நாங்கள் வந்து மிக வறுமையில் இருந்தால் கூட ஒரு பசியாக எங்கள் அம்மா என்றைக்குமே எங்களை வைத்ததில்லை. ஏதோ ஒரு வகையில் வந்து அம்மா வந்து எங்களுடைய பசியை போக்கி கொண்டு தான் இருந்தாங்க. பட் நான் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஒரு போர்டிங் ஸ்கூலில் நான் படித்தேன். போர்டிங்னாக்கா அங்கே மிக குறைந்த கட்டணம், அது ஏறக்குறைய கட்டணம் இல்லாமல் அப்படி தான் அதை வச்சுக்கணும். ஒரு 100 ரூபாய் 200 ரூபா அந்த மாதிரி தான் வருஷத்துக்கே பே பண்ணணும். அங்கே வந்து அவங்களால என்ன கொடுக்க முடியும்? காலையிலையும் இரவுலையும் கஞ்சி சாதம் தான் கொடுக்க முடியும். மதியம் ஒரு வேளை வந்து ஒரு உணவு கொடுப்பாங்க. அதை வந்து அந்த சின்ன வயசில் பசியோடு படிக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ரெட்ரோஸ்பெக்டிவாக என்னை யோசிச்சு பார்க்கும்போது பசி நேரடியாக என்னுடைய படிப்பை வந்து பாதித்ததாக நான் உணர்கிறேன். ஸோ 6th இந்த 10th வரைக்கும் நான் ரேங்க் எடுக்கிறதே குறைஞ்சி போச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா 10th படிக்கும்போது ஒரு அரையாண்டு தேர்வில் மேக்ஸில் வந்து நான் வெறும் 6 மதிப்பெண்கள் எடுத்தேன். அரையாண்டு தேர்வு இன்னும் ஒரு 3 மாதத்தில் பப்ளிக் எக்ஸாமே வரப்போகுது. 10th அரையாண்டு தேர்வு கணிதத்தில் வெறும் 6 மதிப்பெண்கள் நான் எடுக்கிறேன்.
அப்போ எனக்கு வந்து சாம்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சார், மேக்ஸ் சார், அவர் என்னை வந்து அழைச்சி, தம்பி, அப்போ ஒருங்கிணைந்த பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் பிரிக்கப்படலை. அவர் வந்து, தம்பி நீ வந்து மாவட்ட அளவில் பேச்சு போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குகிற, கவிதை போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குகிற, எல்லாமே சந்தோஷம். ஒரு வேளை நீ 10th ஃபெயில் ஆகிட்டேன்னா நீ ஒரு 10th ஃபெயிலான மாணவனாக தான் இந்த சமுதாயம் ஒன்று பார்க்கும். எனக்கு தெரிந்து இந்த அளவுக்கு மற்ற விஷயங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய நீ படிப்பில் பின்தங்கி இருக்கிறது எனக்கு ஏதோ உன்னால் முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஏன் நீ வந்து இவ்வளோ குறைவாக மார்க் எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மனதுக்கு நெருக்கமான அது உரையாடல்னு சொல்லலாம். அதுலேருந்து ஒரு 1.5 அல்லது 2 மாதங்களில் பப்ளிக் எக்ஸாம் வருது. அவர் என்ன சொன்னாரோ அது 2 மாதங்கள் ஒரு பேய் பிடிச்ச மாதிரி அந்த கணிதங்களை போட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, அப்போ 10th நான் எடுத்த மதிப்பெண்களில் அந்த 5 சப்ஜெக்டில் அதிக மதிப்பெண்கள் வந்து கணக்கில் தான். அவர் 85 எடுத்தேன். 6 மார்க்லேருந்து 85ங்கிறது வந்து எனக்கு அப்போ அது ஒரு பெரிய மதிப்பெண்கள் தான். எங்கள் அப்பா அம்மா வந்து இருவருமே வந்து பள்ளிக்கூடம் கூட போனதில்லை வந்துட்டு. அவங்களுக்கு இங்கே ஒரு 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரையும் நான் எப்போவுமே ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறதுனால நம்ம படிக்கலை, நம்ம பிள்ளை நல்லா படிக்குது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருந்தது. 6ஆம் கிளாஸில் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிற ஒரு சூழல் இருந்தது. அங்கே ஒரு லேபராக வந்து அவர் போகிறாரு. ஒரு 4 ஆண்டுகள் வந்து அப்பா வந்து என் கூட இல்லை. அது வந்து என்னுடைய மோசமான ஒரு காலகட்டம் தான் நான் நினைக்கிறேன். அப்பா இருந்திருந்தால் உடனடியாக நான் வந்து வேறு பள்ளிக்கு மாறி நான் வந்திருக்கலாம். பள்ளினா பள்ளியால் இல்லை, என்னால் அம்மாவை பிரிந்தோ இல்லை ஒரு பசியிலையோ என்னால் படிக்க முடியல. அப்பா இருந்திருந்தால் அது வந்து நிச்சயமாக அதை இது பண்ணியிருப்பார். அம்மானாக்கா அம்மாவுடைய இயலாமை தான். அம்மாவுக்கு வந்து பேருந்து கூட ஒத்துக்காது. இங்கேருந்து அத்தனை கிலோமீட்டர் வந்து அவங்களால பார்க்கவே சிரமம் வந்துட்டு. அப்போ அம்மாவும் இங்கே பக்கத்தில் ஒரு முந்திரி கொட்டை கம்பெனி இருக்குது, அங்கே போயிட்டு அவங்க வந்து ஒரு குறைந்த ஊதியத்தில் வந்து என்ன பண்ணுவோன்னா அதில் கொஞ்சம் சேவிங்ஸ்லாம் வச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கு, எங்கள் ஊர் மாணவர்களை பார்க்குறதுக்கு அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வரும்போது அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ காசு கொடுத்து விட்றது, அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு அதில் வந்து ஏதாவது பசிச்சதுன்னா 4 பிஸ்கட்டை வந்து தண்ணியில் தொட்டு சாப்பிட்டுட்டு படிப்பா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அவங்களுடைய இயலாமை தான் அது. வந்து அவங்கள நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. பட் அப்பா இருந்திருந்தால் நான் ஸ்கூல் மாறியிருப்பேன். அது வந்து நிறைய வந்து இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அப்படி தெரியுது வந்துட்டு. அவங்கள பொறுத்தவரையிலையும் இப்போ நான் அந்த 10th மார்க் கம்மியாக வாங்கினது வந்து ஒரு வருத்தம் இருந்திருக்கும். பட் என்னென்னா எனக்கு 10th கொஞ்சம் உடம்பு முடியாமலும் போச்சு. ஆக்சுவலி அது ஒரு முதன்மையான காரணம் கிடையாது. அது வந்து ஒரு ரீசன் மாதிரி, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்னு சொல்லலாம். பட் அவங்க அப்படி ஆறுதல் அடைஞ்சிக்கிட்டாங்க அப்படி சொல்லலாம். இன்றைக்கி பார்க்கும்போது சரி உடம்பு சரியில்லைன்னா புள்ள நிறைய மார்க் எடுத்துருப்பான்னு அவங்க ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கிட்டாங்க. பட் எனக்கு தெரியும் அது மட்டுமே காரணம் இல்லை அப்படின்னு. இல்லை, எங்களுக்கு அந்தளவுக்குலாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரியான ஒரு கரியர் அப்படின்ற அந்த அழுத்தம்லாம் அன்றைக்கி இல்லை. ஒன்று அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரியான பதட்டம்லாம் இல்லை. ஏன்னா நான் வந்து நான் கிறிஸ்தவன், ஆர்சி கேத்தலிக் கிறிஸ்டியன். நான் வந்து ஒரு குருவானவராக மாற போகிறேங்கிறது நான் 10th முடிவு பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் ஒரே பையன், தங்கச்சி இருக்காங்க. நானும் ஃபாதருக்கு போயிட்டேன் அப்படிங்கிறத எங்கள் அப்பா வந்து ஏற்றுக்கல, வேண்டான்னு சொன்னார். பட் நான் வந்து சம்ஹவ் வந்து ஒரு ஃபாதருக்கு போயிடலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ +1 +2 நான் வந்து ஃபாதருக்கு தான் படிக்க போகிறோங்கிறதுனால பெரிய கரியர் சாய்ஸு அந்த மாதிரி அழுத்தம்லாம் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு 382 386 சம்ஹவ் அந்த மாதிரி ஒரு மார்க் எடுத்தேன். அதுக்கு நான் நினச்சிருந்தா ஒரு ஃபஸ்ட் குரூப் கேட்டு வாங்கியிருக்கலாம். வந்துட்டு எனக்கு பெரிய அதுலேயும் ஆர்வம் இல்லை. 2வது குருமடத்துலேருந்து நார்மலாக ஃபஸ்ட் குரூப் எடுக்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அங்கே நேரம் ரொம்ப குறைவாக இருக்கும் படிக்கிறதுக்கு. பெரும்பாலும் வந்து அந்த ஒரு பைபிள் படிக்கிறது அந்த ரொட்டீன் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour to 45 minutes தான் படிக்கிறதுக்கே நேரம் இருக்கும். ஸோ அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா சி குரூப் எடுத்துக்குவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நானும் வந்து சி குரூப் எடுத்துக்கிட்டேன் தாராளமாக. ஸோ பெரிய அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற மாதிரியான அந்த இடத்துல அப்படி ஒரு கொஸ்டின் வரல. ரொம்ப சின்ன வயசில் சில நேரத்தில் விவரம்லாம் முடிவு எடுத்துருவோம்ல, அந்த மாதிரி வந்து அது சொல்லலாம் வந்துட்டு. ஆக்சுவலி நான் ஒரு பேச்சு வந்து எனக்கு பிடிக்கும், மேடையில் நம்ம பேசுகிறோம். நார்மலி நான் வந்து அப்போ தொடர்ந்து கிறிஸ்தவ பள்ளிகளில் படிச்சுட்டு இருந்தனால ஃபாதர் வந்து இந்த மாஸுக்கு நடுவில் செர்மன் வைப்பாங்க. எனக்கு அது மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. ஒரு 10-15 நிமிஷம் அவங்க வைப்பாங்க. மொத்த க்ரௌடும் மொத்த பீப்புளும் அதை லிசன் பண்ணுவாங்க. அது மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக வந்து மற்றவர்களுக்கு ஏதோ ஒன்று நம்மளால் சொல்ல முடியும், தெளிவாக சொல்ல முடியும், அவங்கள வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை வந்து சொல்ல முடியுங்கிறதுனால வந்த ஈர்ப்பாக தான் நான் பார்க்குறேன். வந்து +2 முடியுது. +2 முடிச்சுட்டு +2ல் ஆக்சுவலி நான் +1 +2 மறுபடியும் அந்த 6th 10th வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய படிப்பில் ஒரு சரிவுன்னு. அது மறுபடியும் வந்து 11வது 12வது படிக்கும்போது மறுபடியும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன் நான். அதுக்கு முதன்மையான காரணம் வந்து குருமடத்தில் எனக்கு நல்ல உணவு வழங்கப்படுது. அதெல்லாம் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஏன் அந்த 5 ஆண்டுகள் நான் படிப்பு சரியாக படிக்கலைங்கிறதும்,
மறுபடியும் 5ஆம் கிளாஸில் எடுத்த ஃபஸ்ட் ரேங்கை மறுபடியும் 11ஆம் கிளாஸில் ஏன் எடுக்க முடியுது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து பசி இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ இன்றைக்கி நான் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து காமராஜரை ஏன் வைத்திருக்கிறேன்னா, பசியில் இருக்கிற பையனால் படிக்க முடியாது அப்படின்னு அவர் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி யோசிச்சிருக்கிறார். அது என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் வந்துட்டு. அப்போ +1 +2 படிக்கும்போது மிக மிக நல்ல உணவு வந்து எனக்கு குருமடத்தில் கொடுத்தாங்க. அதனால் முதல் மதிப்பெண்ணை நல்லா எடுக்க முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம அந்த 6 ஆண்டுகள் வந்து அந்த 5 ஆண்டுகள் வந்து படிப்பு சரிவுக்கு ஒன் ஆஃப் தி காரணம் வந்து வறுமை, ஹங்கர், இதுதான். அப்படி அப்புறம் +2 முடிச்சுட்டு எங்களுக்கு மறுபடியும் செமினரி வாழ்க்கை தான் தொடரணும். அந்த காலகட்டத்தில் எனக்கு மனநிலையில் ஒரு நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஆனால் நான் காலேஜுக்கு எங்கேயுமே வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைக்கல. ஏன்னா மறுபடியும் செமினரிக்கு தான் போகிறோங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வித்தின் 1 மந்த்துக்குள்ளே ஆல்மோஸ்ட் காலேஜஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. செமினரி வாழ்க்கையை நம்ம வந்து தொடர்றதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு தயக்கம் ஏற்பட்டுச்சு. நம்ம வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையிலேருந்து விலகி ஒரு குருவானவராக இருக்க முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து அது செட் ஆகாது அப்படின்றத நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். எனக்கு ஒரு பெண்ணின் துணை தேவைப்படும் அப்படின்னு தான் எனக்கு அப்போ தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு ஒரு நார்மலாக ஒரு டிகிரி வந்து படிக்க ஆரம்பிச்சோம்னு சொல்லி குருமடத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன். ஆக்சுவலி குருமடத்தில் இருந்த ஃபாதர்ஸ் வந்து என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. பட் எனக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு ஏதாவது குறைன்னா சொல்லுப்பா, சரி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி ஃபாதர் கிறிஸ்துராஜ் சொன்னார் வந்துட்டு. இல்லை ஃபாதர், எனக்கு விருப்பம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் அப்பா அம்மா பள்ளிக்கூட வாசலே மிதிச்சதில்லை. எங்கள் உறவினர்கள் யாருமே டிகிரியே முடித்தவங்க கிடையாது. முதல் காலேஜுக்கே நான் தான் போனேன். ஸோ என்ன சூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், எதுவுமே பெரிய ஐடியாலாம் கிடையாது. நாங்கள் காலேஜாக சில காலேஜஸ்லாம் அலைஞ்சோம். எல்லாருமே வந்து என்னென்னா, அப்போது ஆல்மோஸ்ட் 90% நான் மார்க் வச்சுருந்தேன். இவ்வளோ மார்க்குக்கு நீங்கள் சும்மா அப்ளிகேஷன் போட்டிருந்தாலே உங்களுக்கு கிடச்சிருக்குமே, ஏன் லேட்டாக வரீங்கன்னு. நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஞானோதயம் வந்திருக்குது. ஸோ அதனால் லேட்டாக போனோம். அப்புறம் நம்ம சென்னையில் லயோலா காலேஜ் போனோம். பிஏயில் வந்து தமிழில் ஒரே ஒரு சீட் இருந்தது. சரி, தமிழ் படிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு, எனக்கு தமிழ் பிடிக்கும் தான், பட் படிச்சுட்டு கரியர் வைஸாக என்ன பண்ணுறதுன்றது தெரியல. அப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் போனேன். சென்ட் ஜோசப் காலேஜில் போயிட்டு திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ் போனோம். அங்கே போயிட்டு ஒரு தெரிஞ்சவங்க மூலமானு ஒரு 4ஆவதாக ஒரு தெரிஞ்சவங்க வருவாங்கள்ல, அவங்க மூலமாக போயிட்டு நான் வந்து இது மாதிரி பிபிஏ, அப்போல்லாம் பிபிஏ எம்பிஏலாம் சொல்லுவாங்க, அதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல படிப்புங்கிற மாதிரி. சரி, பிபிஏ சேரலாம் அப்படின்னா அங்கே பிபிஏலாம் இல்லை, சீட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. பிபிஏல யாராவது டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க, நாங்கள் மாற்றி தரோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சார் சொன்னார். சரின்னு சொல்லி பிஏ ஹிஸ்ட்ரி வந்து நம்ம அங்கே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஃபீஸ்லாம் கட்டிட்டோம், ஹாஸ்டலில் இது பண்ணிட்டோம். ஒரு 1 வீக் அப்படியே போச்சு. 1 வீக் 10 டேஸ் அப்படி அங்கே தான் இருந்து பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தேன். அப்புறம் வந்து அங்கே ஒரு ஃபாதர் தான் கிளாஸ் எடுக்க வந்தார். அவர் எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி 1 வீக் வரைக்கும் யாரும் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை யாருமே கேட்கல. அவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுருந்தார். அப்போ வந்து இது பண்ணும்போது பெரும்பாலும் எல்லாருமே வந்து ஒரு 50%, 45% எடுத்த மார்க்ஸ் எடுத்தவங்க தான் அந்த குரூப் எடுத்திருந்தாங்க. அப்புறம் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன கூப்பிட்டுருந்தார். எல்லார் மார்க்கையும் எல்லாருமே ஓப்பனாக சொல்லும்போது நீ கவனிச்சுட்டு தானே இருந்தேன். நீ வந்து 90% மார்க் எடுத்திருக்க. யார் உனக்கு பிஏ ஹிஸ்ட்ரி வந்து சஜஸ்ட் பண்ணது? நிறைய பேர் வந்து அட்டம்ப்ட்லாம் அடிச்சுட்டு தான் அங்கே வந்திருக்காங்க. நான் யாரையும் கூட சொல்ல, அவங்களும் டிகிரிலாம் படிக்கணும் தான். அவங்க தப்பானவங்க, நீ கெட்டு போய்டுவ அப்படின்னு நான் சொல்ல வரல. உனக்கு பெட்டர் கரியராக வேறு ஏதோ இருக்கும்னு எனக்கு தோணுதுப்பா, நீ யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டார். நமக்கு ஏற்கனவே வந்து கைட் பண்ண ஆள் இல்லை, நம்ம குழம்பி போயிருக்கோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் குழப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதட்டமாக இருக்குது. ஃபீஸ்லாம் வேறு எங்கள் அப்பா உடனே வாங்கி கட்டி விட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரில வந்துட்டு. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு மறுபடியும் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா, என்ன செய்யுதுன்னு தெரில அப்படின்னு. உடனே அவருக்கு மட்டும் என்ன தெரியும், சரிப்பா. அப்புறம் அவர் சொல்கிறாருன்னா, சரி நீ, அவருக்கு ஆக்சுவலி வந்து அவரால் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹீ டஸ் நாட் ஹேவ் ஆன்சர் அட் ஆல். அப்புறம் ஒரு அடுத்த நாள் வந்து எங்கள் ஊர்லேருந்து இங்கே ஒரு 10 கிலோமீட்டரில் மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னு இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தத்தனூரில். அதுவும் ஒரு கிராமப்புற கல்லூரி, இன்னைய வரைக்குமே அது ஒரு கிராமப்புற கல்லூரி தான். அங்கே வந்து பிபிஏ ஏதாவது ஜாயின் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து, அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க, எங்கள் பெரியப்பா பொண்ணு அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லி இது மாதிரி அங்கே சேர முடியுமா, நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நார்மலாக கிராமப்புற கல்லூரியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், லேட்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இடம் இருக்கும். ஸோ அங்கே என்னுடைய திங்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுட்டு, ஃபீஸும் ரிட்டர்ன்லாம் வாங்க முடியல, அப்படியே வந்து இங்கே பிபிஏ வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பா ஒத்துக்கிட்டாரு? அப்பா ஒத்துக்குவாங்க அந்த சென்ஸ் வந்து இப்போ அவருக்கும் தெரியாதுல்ல. இப்போ ஒரு நம்மளை விட படித்தவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க,
அப்புறம் பையனுடைய எதிர்காலமும் இருக்குல்ல. ஒரு ஒரு வழிகாட்டுதல் இல்லைன்னாக்கா அங்கங்கே சுற்றி தான் போய் நம்ம கடைசியில் நம்ம இலக்கை அடைய முடியும். எல்லாமே சரியான ரூட் போடப்பட்டிருக்கு, இந்த ரூட்டில் போனீங்கன்னா அங்கே அடைஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த பாதை எளிது. இப்போ நம்மளுடைய பாதையவே நம்ம தான் வடிவமைக்கணும், ஏற்கனவே போடப்பட்ட பாதை கிடையாது. அப்போ வந்து பாதையை உருவாக்கி தான் நடக்கும்போது எல்லா கல்லு முள்ளெல்லாம் ஏறி மிதித்து தான் போகணும். அப்போ வலிக்க தான் செய்யும், ஏரிய தான் செய்யும், மருந்து போட்டு நடக்க தான் வேணும். அவன் பிபிஏ ஜாயின் பண்ணுறேன். பிபிஏ ஜாயின் பண்ணிவிட்டு அப்போ தான் நான் ஒரு உருப்படியான லைப்ரரியே நான் பார்க்குறேன். அந்த மீனாட்சி ராமசாமி கல்லூரி. நான் அந்த கல்லூரியை விட எனக்கு அந்த லைப்ரரி தான் ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் புத்தகங்களை தொடுறதே வந்து ரொம்ப அவ்வளோ இதமாக இருக்கும். அப்படி படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 6 மாதத்தில் வந்து எனக்கு வேறு ஒரு டைவர்ஷன். அது வந்து எங்கள் அப்பா மூலமாக தான் ஏற்பட்டுச்சு. அப்பா வந்து சென்னையில் டிரைவராக இருந்தார். அவருடைய பழக்கத்தில் ஒருத்தவர் மூலமாக பைலட் கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எங்கள் அப்பா எனக்கு சொன்னார். எனக்கு ஏற்கனவே பிடிக்கும், ஏன்னா அப்துல் கலாம்லாம் வந்து இந்த ஏர்ஃபோர்ஸில் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டதெல்லாம். பட் நம்மளுடைய ஒரு சூழலுக்கு வந்து அதெல்லாம் செட் ஆகுமாங்கிறது ஒரு கொஷின். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வந்து நாங்கள் சும்மா ஒரு 10க்கு 10 குடிசை வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். மழை பெஞ்சால் ஒரு 10 பாத்திரத்தை வைக்கணும், அதெல்லாம் ஒழுகிட்டு இருக்கோம். அப்படிலாம் இந்த ஓதம் காத்துறோன்னு சொல்லுவாங்க. அடியில் வந்து சாக்கை போட்டு அது மேலே தான் வந்து பாயை போட்டு எங்கள் அம்மா வந்து எங்களை படுக்க வச்சுட்ருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து வானத்தில் வந்து ஃப்ளைட் ஓட்டுற கதையெல்லாம் வந்து நம்ம கற்பனை பண்ண முடியாது. பட் ஆனால் அவர் வந்து சொன்னார். சரி, எனக்கும் ஓகேவோ அப்படின்ற மாதிரி பட்டுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதை நாங்கள் போய் இனிஷியேட் பண்ணோம். அப்புறம் ஆக்சுவலி நாங்கள் போய் வந்து என்னென்னா ஒரு ஏஜென்ட் மூலமாக அதை பண்ணோம். அதுதான் நம்ம மிகப்பெரிய தப்பாகிடுச்சு. அந்த ஏஜென்ட்டுக்கும் நான் படித்த நிறுவனத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அவர் ஒரு நிறுவனத்தின் ஒரு பகுதியாக அவர் தன்னை சொல்லிக்கிட்டார். வந்து ஒரு அட்மிஷன் போட்டோம். ஒரு ஏறக்குறைய அவர் கையில் வந்து ஒரு 7.5 லட்ச ரூபா அன்றைக்கி ஃபுல்லாகவே வட்டிக்கு கடன் வாங்கி அவர் கையில் நாங்கள் கொடுத்தோம். 2007 டிசம்பர் 2007. பெரிய காசு தானே அப்போ? அது ரொம்ப பெரிய காசு. அது வந்து ரொம்ப பெரிய காசு. அது ரிஸ்கியான ஒரு டிசிஷன் தான். அது ஒஸ்ட் டிசிஷனா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் அது ஒரு புவர் டிசிஷன் தான். அன்னைக்கு வந்து அது முழுக்க ஏன் அப்படின்னாக்கா ஒரு ப்ராமிசஸ். ஒரு 1 இயர் 1.5 இயரில் வந்து கோர்ஸ் முடிஞ்சிடும். நல்ல சேலரி, பைலட்டுக்கு ஆக்சுவலி நல்ல சேலரி தான். சொன்ன மாதிரி நடந்திருந்தால் அது ஒரு நல்ல டிசிஷனாக மாறி இருந்திருக்கும். எங்களுக்கு வந்து அவரும் ஒரு ஏஜென்ட் ரைட் பர்சன் கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் அது முழுக்க வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு லோனும் கிடைக்கல. லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் லோனும் எங்களால் கிடைக்கல. 20 லட்ச ரூபா லோன் வாங்கணும் அப்படின்னா 40 லட்ச ரூபாய்க்கு கொலாட்ரல் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும், அது சொத்து வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் பேங்க் வந்து. அதனால் எங்களுக்கு லோனும் கொடுக்கல. ஸோ அந்த 7.5 லட்சங்கிறது ஒரு 2-2.5-3 வருஷத்தில் வந்து 15 லட்சம் கிட்ட அது கடனாகவே மாறிடுச்சு. அந்த ஏஜென்ட் வந்து போயிட்டாப்பில். இந்த கேப்பில் நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். இங்கே வந்து ஒரு 6 மந்த்ஸ் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் முடிச்சுட்டேன். ஒரு 20 மணி நேரம் வந்து நான் விமான பயிற்சி செஸ்னா 152A அப்படிங்கிற ஒரு சிங்கிள் என்ஜின் ஃப்ளைட்டில் நான் 20 மணி நேரம் ட்ரைனிங்காக எடுத்துட்டேன். அது மொத்தம் 200 மணி நேரம் நம்ம வந்து ஓட்டணும். அப்போ தான் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கிடைக்கும். நான் ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ் வாங்கிட்டேன். ஆக்சுவலி நான் SPL லைசன்ஸ் ஹோல்டர். நான் இப்போ அது எக்ஸ்பைரி ஆகிருக்கும். அந்த லைசன்ஸ் வந்து நான் வாங்கிட்டு ஒரு 20 ஹவர்ஸ் ஃப்ளையிங் ட்ரைனிங்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் கூப்பிட்டு நீங்கள் மறுபடியும் பணம் கட்டினா தான் அங்கே படிக்க முடியும் அப்படின்றாங்க. அப்புறம் நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னொடனே அந்த ஏஜென்ட்டை போய் பார்த்தா அவர் ஏற்கனவே இருந்த இடத்துல இல்லை. அங்கேருந்து மூவ் ஆன் ஆகிட்டாப்பில். அதுக்கப்புறம் எங்களுக்கு யாரையுமே தெரில. அந்த டைமில் என்ன பண்ணணும் எதுவுமே தெரில. மொத்தமாக பார்த்தா மொத்த அனுபவம் என்ன அப்படின்னா வானத்தில் ஒரு 20 மணி நேரம் பறந்துருக்கோங்கிறது தான். ஒரு தனியாக காக்பீட்டில் உட்காந்து 20 மணி நேரம் பறந்துருக்கோம். அதுக்கு ஒரு 15 லட்ச ரூபா கடன். அதோடு தான் அந்த சாப்டர் வந்து முடியுது. அப்புறம் நான் மறுபடியும் சென்னைக்கு வரேன். அவரையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இந்த கடனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் உங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட் என்ன? 200 மணி பழக்க முடியுது. கொடுத்த கமிட்மெண்ட் என்ன உங்களுக்கு? கமிட்மெண்ட் என்னென்னா வந்து 7.5 லட்ச ரூபா நீங்கள் கட்டுறீங்க, இன்னும் ஒரு 8.5 லட்ச ரூபா கிட்ட ஆகும். அதை நம்ம வந்து லோன் போட்டுக்கலாம். அந்த லோனுக்கும் நம்ம எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். வந்துட்டு அப்பாவுக்கு வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் மாதிரி. ஸோ அப்பா வந்து பிலீவ் பண்ணிட்டார், நம்பி இதாகிட்டார். அப்படி தான் அதை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. நீங்கள் டிகிரியை முடிக்கல? ஆமாம், பிபிஏ நான் வந்து 6 மந்த்ஸில் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். இதை போயிட்டு இங்கே ஒரு 2 இயர்ஸ் ஹைதராபாத்தில் இறக்கக்கூடிய 1.5 இயர்ஸ் அங்கே இருந்தேன். ஒரு 6 மந்த்ஸ் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கு, 20 ஹவர்ஸ் ஃப்ளையிங்கு. இப்போயும் டிகிரி கம்ப்ளீட் ஆகலை. 2009 ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் ஆகலை. ஃப்ளையிங் கோர்ஸும் அதுவும் கம்ப்ளீட் ஆகலை. கடன் 15 லட்ச ரூபா ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வரோம் வந்துட்டு. அப்போ
அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி இது ஃப்ளாப் ஆனது உடனே எங்களுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸு நாங்கள் யார்கிட்டலாம் கடன் வாங்கியிருந்தோமோ அவங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா பைலட் ஆனால் கடனை அடைச்சிருவோப்பில் வட்டி எல்லாமே குறைஞ்சபட்சம் வந்து எல்லாமே 3 வட்டி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே ஒரே நேரத்தில் கேட்டோடனே எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. எங்கள் அப்பா வந்து அவர் வெளிநாட்டிலேருந்து ஆக்சுவலி அந்த லேண்டை வாங்கிட்டு அந்த கடன் அடைக்கி தான் வெளிநாடு போயிருந்தார். ஒரு 2.5 ஏக்கர் நிலத்தை வந்து விற்றார் ரொம்ப மிக குறைந்த விலைக்கு. ஏன்னா அந்த நமக்கு கஷ்டம்னு வந்துருச்சுனாக்க விலை கம்மியாக கேட்பாங்கள்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த 2.5 ஏக்கர் நிலத்தை விற்றோம். எங்கள் அப்பா வந்து பேசிக்கலி டாக்ஸி டிரைவர் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஒரு சின்ன டாக்ஸி அதையும் நாங்கள் விற்றோம். கொஞ்சம் நகைகளை விற்றோம். அப்பவும் கடன்லாம் அடையலை, கொஞ்சம் இருந்துச்சு. இந்த கேப்பில் நான் வந்து ஊருக்கு வரதில் எனக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் வந்தது. ஏன்னா நார்மலாக ஒரு கிராமத்தில் வந்து நீங்கள் சரிந்து விழுந்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன சொல்லி உங்களை சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ அதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சமும் பயமும் இருந்துச்சு. எப்படி நம்மளை என்னென்ன கொஷின் கேட்பாங்க, நம்ம என்ன பதில் சொல்லுவோம், நம்மளை எப்படியாவது டெஃபினட்டாக காயப்படுத்துவாங்க, இன்டென்ஷனலாக கூட காயப்படுத்துவாங்க. நம்மளால் வந்து எல்லா காயத்துக்கும் ஆறுதலை தேடி எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா யார் ஆறுதல் கொடுப்பாங்களோ அவங்க நம்மளை விட அதிகமான காயத்தில் தான் இருக்காங்க, அப்பா அம்மா எல்லாருமே. ஸோ அதனால் நான் ஊருக்கே வரல, நான் அங்கேயே இருந்தேன். அந்த நேரத்தில் எங்கள் அப்பா ஊருக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சியும் சேர்த்துக்கிறேன். எங்கள் தங்கச்சி வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம 3 பேரும் வந்து சூசைட் பண்ணிப்போம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ வந்து தே டிசைடட் டு கமிட் சூசைட் அந்த மாதிரி. ஆனால் அது எனக்கு தெரியாது. நான் சென்னையில் இருக்கேன். ஒரு ட்ராவல்ஸில் எங்கள் மாமா அங்கே ட்ராவல்ஸ் வச்சுருந்தார். அங்கே தான் எங்கள் அப்பா டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ அங்கே அப்படியே மாமாவுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு என்னுடைய சர்வைவலுக்கு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஏறக்குறைய ஒரு மினிமல் ஒர்க் நான் பண்ணிட்டு இருந்தேன் வச்சுக்கலாம். அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, பட் எனக்கு தெரியல. சடனாக அதுக்கப்புறம் லக்கிலி எங்கள் சித்தப்பா வந்து இவங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டார். கதவை சாத்திட்டு என்னடா நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இதெல்லாம் பேசிட்டு அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் அது எனக்கு வந்து நான் வந்து ஏன் முட்டாள்தனமாக பண்ணுறீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஓகே இருக்கிறத வச்சுக்கிட்டு அந்த கடனை செட்டில் பண்ணிவிட்டு அவனுக்கு ஏதோ திறமை இருக்குது, அவன் பொழைச்சிக்குவான், நம்ம வந்து அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பேட் டிசிஷன் வந்து எடுத்துட்டாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. எங்கள் சித்தப்பா அப்புறம் அது எங்கள் மாமாவுக்கு தெரிய வர அப்புறம் மாமாலாம் சத்தம் போட்டு ஏங்க அப்புறம் நீங்கள் இல்லாத உலகத்தில் மட்டும் அவன் எப்படிங்க கஷ்டப்படாமல் இருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. எனக்கு என்ன இது பண்ணுறதுன்னு தெரில. நான் மிக கடுமையாக கோவப்பட்டேன் அவங்கள்ட்ட. ஏன் அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரச்சனையை ஃபைட் பண்ணுறதுங்கிறது ஓகே. பிரச்சனையை கண்டு பயந்து ஒரு சூசைட் பண்ணிக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, எப்போவுமே இருந்ததில்லை. அதனால தான் இவ்வளோ ஃபெயிலியர்ஸ்க்கு நடுவுலையும் மீண்டும் மீண்டும் போராடணுங்கிற அந்த குணமே அப்படி தான் வருது. ஒரு பயந்து போய் ஒடுங்கிறதோ இல்லைனா நம்மளால் முடியாது அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிறதோ வந்து எந்த ஒரு தோல்விக்கும் எந்த ஒரு வீழ்ச்சிக்கும் அது ஒரு விடை கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன், நான் வேலைக்கு போகிறேன், நீங்களும் வேலைக்கு போங்க, 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைப்போம். அப்போ நம்ம என்ன குவாலிஃபிகேஷன், நம்மளது வந்து வெறும் 12ஆம் கிளாஸு, ஒரு செமஸ்டர் மட்டும் எழுதுன ஒரு பிபிஏல ஒரு செமஸ்டர் முடிச்சிருக்கோம், 20 மணி நேரம் ஃப்ளையிங் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து எதை வச்சுக்கிட்டு என்ன வேலை கொடுப்பாங்க, எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் எங்கள் அப்பா அந்த டைமில் கொஞ்சம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார். நான் படிக்கலை, அம்மா படிக்கலை. ஸோ நாங்கள் படிக்காத ஆட்களாக இருந்ததுனால தான் எங்களால் உனக்கு சரியாக வழிகாட்ட முடியல, ஒரு ஏமாற்றமும் பட்டிருக்கோம். ஸோ மறுபடியும் அடுத்த தலைமுறையும் வீணாக போயிடும் நீ படிக்கலைன்னா. ஸோ டெஃபினட்டாக நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படி படிக்கிறதா இருந்தால் நான் சென்னை பக்கம் எங்கேயாவது படிக்கிறேன், மறுபடியும் என்னால் ஊருக்கு வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு காலேஜ் போகிறதுங்கிறத என்னால் யோசிக்கவே முடியல. சிம்பிளாக சொல்லுவாங்கள்ல, வானத்தில் பறக்கிறேன்னு சொன்னால் அந்த தரையில் சைக்கிள் ஓட்டிட்டு மறுபடியும் போகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். 2வது வானத்தில் பறக்கிறேன்னு நம்ம சொல்லவும் இல்லை, வானத்தில் பறக்கவும் செஞ்சோம். மறுபடியும் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வரல, நான் சென்னையில் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுறேன், ஒரு கிராஜுவேஷன் பண்ணுறேன்னு. சென்னையில் படிக்கணும் அப்படின்னா ஃபீஸ் கம்பேரிட்டிவ்லி அதிகம், அங்கே லிவிங் காஸ்ட் அதிகம். இன்னொன்று எங்கள் அப்பா என்னென்னா, எங்கள் அம்மா வந்து இங்கே தனியாக இருப்பாங்க, என் தங்கச்சி ஹாஸ்டலில் படிச்சுட்ருக்காங்க, எங்கள் அப்பா வந்து சென்னையில் தான் டாக்ஸி ஓட்டிகிட்ருக்காரு. அம்மா தனியாக இருக்கும்போது இன்னும் ரொம்ப உடஞ்சி வேறு ஏதாவது இது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு, நீ இங்கே ஊருக்கே வா, இங்கே மறுபடியும் அதே பழைய காலேஜ்லேயே நீ போய் மறுபடியும் ஜாயின் பண்ணு அப்படின்னு. நான் ஏற்கனவே
7ல் போய் எந்த காலேஜில் ஒரு செமஸ்டர் படித்தனோ 2 வருஷம் கழித்து 2.5 வருஷம் கழித்து அதே காலேஜில் போய் படிக்கணும். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது இருந்த மனநிலை வேறு, இந்த 2.5 வருஷத்தில் நடந்தது எல்லாமே வேறு. ஒரு டக்குன்னு ஒரு சுனாமி வந்துட்டு போயிட்டு ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்திட்டு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஏற்படுத்திடுச்சு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி போக முடியுமா அப்படின்னு தெரில. பட் எங்கள் அப்பா நீ அங்கே இருந்து தான் படிக்கணுன்ற மாதிரி அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டார். எனக்கு விருப்பமே இல்லாமல் தான் வந்தேன். மறுபடியும் அந்த பிபிஏவே கண்டினியூ பண்ண முடியல. அவங்க என்னென்னா இன்னொரு 6 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும், அப்போது ஒரு வேக்கன்சி இருந்தால் தான் நீங்கள் அதில் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஆப்ஷனே இல்லை. சரி, மறுபடியும் வந்து ஒரு ஃபஸ்ட் இயரில் எது அவைலபிலிட்டி இருக்கோ அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாங்கிற அடிப்படையில் தான் நான் பிகாம் ஜாயின் பண்ணேன். அது கூட வந்து இதை படித்தா என்னவா ஆகலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ இருந்த அவைலபிலிட்டி பிகாம், சரி ஓகே கொடுங்க, அந்த அளவுக்கு தான். அதை வந்து அங்கே அப்ளிகேஷன் கொடுக்குற ஒரு டிசைட் பண்ணுற அளவு தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் வேறு ஒரு ஜோனில் இருந்தேன். படிக்கலாமா வேணாமா, வேலைக்கு போனால் தானே சப்போர்ட் பண்ண முடியும், இங்கேருந்து படிக்க முடியுமா, கிராமத்துலேருந்து போனால் எவ்வளோ அவமானங்களை நம்மளால் சந்திக்க முடியும், இதெல்லாம் தான் மைண்டில் எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ பிகாம் மறுபடியும் ஜாயின் பண்ணேன். போகும்போது ஒரு கம்ப்ளீட்டாக எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருந்தது. ஒன்று நடந்து போன மொத்த கவலைகளையே நினச்சி அழிந்து போகிறது. இன்னொன்று முழுக்க இது அனைத்தையும் மறந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட், வேறு ஒரு இலக்கை நோக்கி போகிறது. ஒரு அழிவு பாதையை தேர்ந்தெடுக்கிறத விட ஒரு ஆக்கப்பூர்வமான பாதையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு தான் என்னை முழுக்க நான் புத்தகங்களில் வந்து நான் செலுத்த தொடங்கினது வந்து கல்லூரி காலத்தில் தான். அப்போ எனக்கு கொஞ்சம் அரசியல் மீது கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. இப்போ நீங்கள் ஊருக்கு வரது பயந்தீங்க, நீங்கள் பயந்த மாதிரி நடந்துச்சா? இல்லை, அதெல்லாம் நடக்க தானே செய்யும். அவமானங்கள் எப்படி நடக்காமல் செய்யும்? அவமானங்கள் இருக்க தான் செய்யும். ஒரு போகன் சங்கருடைய ஒரு கவிதை ஒன்று இருக்குது. அவமானப்படுறதை விட அது ரொம்ப மோசமான விஷயம்னா, நம்மளை அவமானப்படுத்தினவங்க நம்மளை அவமானப்படுத்தணுங்கிறதே மறந்துடுவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அது அவ்வளவு இயல்பாக அவ்வளவு எளிதாக நம்மளை அவமானப்படுத்துறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமாக அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதுதான் தீம், இதுதான் ஐடியா. ஸோ இன்றைக்கி திரும்பி பார்த்து யாரெல்லாம் என்னென்ன சொற்களெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களே மறந்து போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவமானப்படுத்துவது என்பது மனிதர்களுக்கு மிக எளிதானது. இப்போ அந்த புரிதல் இருக்கும், 19 வயசில் அந்த புரிதல்ங்கிறது இருக்குது, அதுதானே அது ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். மிக கடினமாக தான் இருந்துச்சு, அது இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனால் நான் முழுக்க நான் வந்து அதிலேருந்து வெளியில் வந்து வேறொரு உலகத்துக்குள்ளே நான் இயங்க ஆரம்பித்தேன். அதனால் மனிதர்களை கொஞ்சம் தவிர்க்க ஆரம்பித்தேன். ஒரு புத்தகங்கள் வாசிப்பு அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க என்ன நான் வேறு ஒரு உலகம். எங்கள் அப்பாவை சொல்லுவாங்க வந்துட்டு, அவன் பேசாமல் படிச்சுட்டேன்னா அவனை கூட்டு போய் வந்து கெடுத்துட்டான்னு சொல்லி எங்கள் அப்பாவை சொல்லுவாங்க, என் காதுபடவே சொல்லுவாங்க வந்துட்டு. ஸோ இதெல்லாம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் நம்ம வேறு ஒரு ஜோனில் போகலைன்னா அந்த 3 வருஷம் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஸோ அப்புறம் தீவிரமாக வாசிப்புக்குள்ளே நான் இறங்கினேன். அது வந்து எனக்கு பெரிய அளவில் ரிலீஃபாக இருந்தது. வாசிப்பு வந்து வாழ்க்கையை வேற ஒரு கோணத்தில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இது எதுவுமே வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே அனுபவம் தான். நம்ம எதையும் எடுத்துகிட்டு வரல, இழந்ததுன்னு ஒன்றுமே இல்லை. அந்த இழந்ததையும் இங்கேருந்து தான் பெற்றுக்கொண்டோம். அதனால் வந்து எந்த ஆடையும் இல்லாமல் சும்மா தானே பிறந்தோம், நிர்வாணமாக பிறந்தோம், இங்கேருந்து என்னத்தை இழந்தோம், அந்த அளவுக்கு ஒரு மனநிலை உருவாயிடுச்சு. ஆனால் நீங்கள் என்ன சென்னையில் இருக்கும்போது இங்கே வரைய யோசிக்கிறீங்க, பயப்படுறீங்க, வந்து அப்புறம் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஒரு சமயத்தில் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம பயந்த அளவுக்கு நடக்கணும்னு தோணுச்சா, இல்லை எதிர்பார்த்தது மோசமாக இருக்குன்னு தோணுச்சா? வந்து என்ன தோணுச்சு? வந்து எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்பார்த்ததை விட மோசமாக தான் இருந்துச்சு. நான் தான் சொன்னேனே, இதை நினச்சி கவலைப்படுறதுங்கிறது ஒரு பாதை இருந்துச்சு. இதை முழுக்க இதிலேருந்து விலகி வேறொரு உலகத்தை கட்டமைக்கிறது இருக்குல்ல, நான் அந்த ஜோனை தேர்ந்தெடுத்துட்டேன். நீங்கள் ரஹ்மான் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார், எனக்கு முன்னாடி 2 பாதை இருந்தது, நான் அன்பின் பாதையை தேர்ந்தெடுத்தேங்கிற மாதிரி. நான் ஆக்கத்தின் பார்வையை தேர்ந்தெடுத்தேன். அழிவின் பாதை ஒன்று இருந்துச்சு. இதை நினைத்து கவலைப்படுவதோ, பொதுவாக செய்வாங்களே, ஒரு தோல்வின்னா வந்து பசங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி அடிப்பாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இயங்காமலே போயிடுவாங்க. அப்படி ஒரு பாதை இருக்க தானே செய்யும் நார்மலி. ஆனால் நான் வந்து அதை தேர்ந்தெடுக்கலை. நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன், வாசிப்பு. அதன் மூலமாக என்னை வந்து மேம்படுத்துதல், அதன் மூலமாக என்னை நான் நிறுவுதல், என்னை நான் வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லாக, ஒரு டேலண்டடாக, அதுதான் சுதர்மமும் கூட. உங்களுக்கு எது வழங்கப்பட்டிருக்கிறதோ
அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி இங்கே ஒன்று செய்யணும். இப்போ எனக்கு வந்து பேச்சாற்றல் இருக்குது, என்னால் கொஞ்சம் எழுத முடியும், என்னால் வாசிக்க முடியும், என்னால் நல்லா படிக்க முடியும், அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள். அதை இது எல்லாம் சரிதான். இது எப்படின்னா ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஃபீஸ் பண்ண மைண்ட் வரும். புத்தகம் வாசிக்கிறதுக்கு ஃபீஸ் பண்ண மைண்ட் தான் வாசிக்கிறது. உண்மைதான். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வருது. ஒரு அமைதியான கடலால் ஒரு நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது, ஓகேவா? ஒரு ஒரு ஆற்றல் மிக்க மாலுமி வந்து எப்போ உருவாகிறாரு? அந்த கடல் வந்து மிக பெரிய கொந்தளிப்பில் இருக்கும்போது எந்த மாலுமி ப்ராப்பராக அந்த கப்பலை செலுத்துகிறாரோ அவர் தானே ஆற்றல் மிகுந்த மாலுமியாக இருக்க முடியும். ஸோ எனக்கு எல்லாமே அமைதியாக இருக்குது, எல்லாமே எனக்கு வாய்க்கப்பட்டிருக்குது, அப்போ நான் சாதிக்கிறேங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எதுவுமே சரியாக இல்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறேங்கிறது தானே. ஆனால் அதுக்கான வயசு இல்லை தானே. 19 வயசில் வந்து அந்த பக்குவம் இருக்காது தானே. நிச்சயமாக. அதனால தான் நம்ம சில தவறுகளை செய்கிறோம். நம்ம வந்து பக்குவம் இருந்திருந்தால் இப்போ வந்து ஒரு சிவில் சர்வீஸ் மாதிரியான ஒரு விஷயம் லேட்டராக தோணுறதுக்கு கொஞ்சம் பக்குவம் இருந்திருந்து இப்போ நான் புத்தக வாசிப்புக்குள்ளே இறங்குனதையே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக சிவில் சர்வீஸ் ஓரியன்டாக படித்து ஒரு எக்ஸாம் ஓரியன்டாக திங்க் பண்ணி அந்த மாதிரி 3 வருஷத்தை செயல்படுத்தியிருந்தால் ரொம்ப சின்ன வயசுலேயே கூட ஒரு சர்வீஸ் வாங்கியிருக்கலாம். அந்த பக்குவமின்மை தான் நமக்கு வந்து வேறு ஒன்று தேர்ந்தெடுக்க வைக்கிது. ஏதோ ஒரு வாசிப்பு கிடைச்சதெல்லாம் படிக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம். அப்போ இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா இன்றைக்கி நான் படிக்கிற புத்தகங்களும் கல்லூரி டைமில் படிக்கிற புத்தகங்களும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அன்றைக்கி நான் சிறந்த புத்தகங்கள் நினச்சதெல்லாம் இன்றைக்கி நான் என்னுடைய அறையில் ரொம்ப பின்னாடி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல எழுத்தாளர்கள் நோக்கி நம்ம வரோம். அதெல்லாமே விழுந்து விழுந்து எழுதுறது தான். நமக்கு எதுவுமே வந்து இது ரைட் புக்கு படி, இதுதான் ரைட் பார்த்து இது செய் அப்படின்றதுக்கு நமக்கு ஆள் கிடையாது. அதை நம்ம ஒரு நெகட்டிவாகவும் சொல்ல தேவையில்லை. வாழ்க்கை என்பது அப்படி தான் இருக்கும். ஒரு முதல் தலைமுறைக்கு இதெல்லாமே வந்து சேலஞ்சஸாக தான் இருக்கும். இது நாளைக்கு இது என்னுடைய சந்ததிக்கு அப்படி ஏற்படாது. நான் எடுத்தோடனே நீங்கள் வந்து ஜெயமோகனை படிங்க, ஜெயகாந்தனை படிங்க, சாரு நிவேதிதா படிங்க, எஸ் ராமகிருஷ்ணனை படிங்க, இல்லை வந்து தேவதேவன் படிங்க, தேவதச்சன் படிங்க, ஞானக்கூத்தனை படிங்க, கவிஞர் இசையை படிங்க நான் சொல்லிடலாம். ஆனால் நான் வரும்போது அப்படி இல்லை. ஒரு மட்டித்தாளில் பேர் தெரியாத யாரோ பல கவிஞர்களையோ பல புத்தகங்களையோ படிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரியறதுக்கு நமக்கு ஒரு டைம் ஆகிடும். அப்புறம் வந்து மறுபடியும் நான் பிகாம் ஜாயின் பண்ணுறேன் இல்லையா, அது வந்து அப்போ கல்லூரியிலேயே எனக்கு சில விஷயங்கள் நடக்கும். எப்படின்னா ஒரு என்னோட படித்தவங்கெல்லாம் இப்போ வந்து மாஸ்டர் டிகிரி போயிடுவாங்க, அப்படி நடக்கும். பிபிஏ என்னோட படித்தவங்க இப்போ வந்து அங்கே எம்காம் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ எம்பிஏ வரல, எம்காம் படிச்சுருக்காங்க. நான் வந்து என்னோட 3 ஆண்டுகள் சின்ன பசங்கன்னா வயதில் சொல்கிறேன், அவங்களோட நான் வந்து ஒரு உட்காந்து ஒரு ஃபஸ்ட் இயர் மாணவனாக தான் அங்கே நான் உட்கார்றேன். அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. பெரும்பான்மையான ஆசிரியர்கள் வந்து என் மேலே பெரும் மரியாதையும் அன்புமே வச்சுருந்தாங்க தான். ஏன்னா நான் தொடர்ந்து நிறைய பரிசுகளை நான் வந்து பெற்ற கல்லூரிக்கு நான் கொடுத்துட்ருந்தேன். அங்கே வந்து என்னுடைய கல்லூரியுடைய கரஸ்பாண்டன்ட் சார், மதிப்பிற்குரிய எம்ஆர் ரகுநாதன் சார், அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க வாழ்க்கையில். அவங்க வந்து எங்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, மதித்தாங்க, எங்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க, எனக்கு நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் புத்தக கண்காட்சிகளுக்கு ஒன்றா போனோம். முதல் ஆண்டு முழுக்க நான் வந்து என்னுடைய ஃபீஸ்லாம் கட்டியிருந்தேன். ஆனால் முதல் ஆண்டில் நிறைய பரிசுகள்லாம் வாங்கியிருந்ததுனால 2வது ஆண்டு அவரே என்னை கூப்பிட்டு கல்லூரிக்கு ஏகப்பட்ட பரிசுகள்லாம் வாங்கிட்டு வரீங்க, உங்கள் டேலண்ட்டை மதித்து 50% மட்டும் நீங்கள் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லி 2ஆம் ஆண்டு சொல்லியிருந்தார். ஸோ 2ஆம் ஆண்டெல்லாம் நான் முழுக்க 50% ஃபீஸ் கட்டியிருந்தேன். அப்போது இன்னும் கூடுதலாக மாநில அளவில் பரிசுகள்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ 3வது ஆண்டு தொடக்கத்தில் வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டவே வேண்டாம், 3rd இயர் வந்து நீங்கள் ஃபீஸ் வேண்டான்னு சொல்லி அதை என்ன பண்ணோம்னா ஒரு கம்ப்ளீட்டாக வேண்டான்னு சொல்லிட்டார். ஆனால் 3ஆம் ஆண்டு நான் படிக்கும்போது அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்போ வந்து சும்மா கேஷுவலாக என்னுடைய பர்த்டே அன்றைக்கி விஷ் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தான். எங்கள் கல்லூரியோடைய கரஸ்பாண்டன்ட் சார், எங்கள் பிரின்ஸிபல் சார், எங்கள் டைரக்டர் சார், அப்போ எங்களுக்கு டைரக்டராக இருந்தவங்க வந்து மதிப்பிற்குரிய முனைவர் ராஜமாணிக்கம் சார், எங்கள் பிரின்ஸிபலாக இருந்தவர் மதிப்பிற்குரிய பிச்சையப்பா சார் வந்துட்டு, அப்புறம் கரஸ்பாண்டன்ட் சார் எம்ஆர் ரகுநாதன் சார், இவங்க 3 பேருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வேறு டைமில் வந்திருந்தாங்க, அது சேம் டே. அப்போ வந்து எங்கள் ரகுநாதன் சாருக்கு வந்து செம்ம ஷாக்கு. இத்தினூண்டு வீட்டில் ஒரு குடிசை வீட்டில் இருந்துக்கிட்டு தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னாரு வந்துட்டு. அதுக்கு முன்னாடி என்னுடைய எந்த ஸ்டோரியும் தெரியாது. நான் பைலட் கோர்ஸ் போனதோ, அதில் ஃபெயிலியர் ஆனதோ, இவ்வளோ பெரிய கடனில் நாங்கள் இருக்கோங்கிறதோ இது எதுவுமே தெரியாது. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, ஆக்சுவலி நான் கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணேன், டக்கின் பண்ணிவிட்டு அழகாக அயன் பண்ணி அப்படி போட்டுப்பேன். அவர் ஏதோ ஆஃபீஸருடைய பையன் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. நான் ஏதோ உங்கள் அப்பா அம்மா வாதியாருங்களாவோ இல்லைனா ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க போல், நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறீங்க. ட்ரெஸ்ஸிங் நாட் ஓன்லி ட்ரெஸ்ஸிங், நான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட் மார்க் தான் எடுப்பேன் காலேஜ்லேயும். மறுபடியும் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான். ஸோ கிளாஸில் ஃபஸ்ட்டு வரீங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபஸ்ட்டு வரீங்க, ஸ்டேட் லெவலில் போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வரீங்க. ஸோ உங்களுக்கு வீட்டில் வந்து பேக்கப் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற எல்லா இடத்துலையுமே வந்து உங்கள் பேரண்ட் இருந்திருக்காங்க
அப்படின்னு தான் நான் நினச்சேன். நீங்கள் இவ்வளோ இந்த இடத்துலேருந்து வந்து இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லலைன்னாரு. எனக்கு அது எப்படி சொல்கிறது, நான் வந்து கஷ்டத்தில் இருக்கேன், வறுமையில் இருக்கேன் அப்படின்றது வந்து எப்படி நம்மளாக போய் சொல்கிறது. அது ஒரு மாதிரி மற்றவர்களுடைய உதவியை கூறுதல் மட்டும் இல்லை, நான் இவ்வளோ மோசமான இடத்துலேருந்து வரேன்னு சொல்கிறதே எனக்கு ஒரு ஏதோ ஒரு தயக்கம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை நான் சொல்லலை. ஆனால் அவர் வந்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் அதை புரிந்து கொள்ள ஒரு முயற்சி செய்தார் வந்துட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்லாம் கேட்டார். ஆக்சுவலி வந்து எனக்கு பாலிடிக்ஸில் தான் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. நான் தேடி தேடி படித்த பெரும்பாலான புத்தகங்களும் அரசியல் சார்ந்த புத்தகங்களாக இருந்துச்சு. அப்புறம் கவிதைகள் கட்டுரைகள்லாம் படிப்பேன். யூனிவர்சிட்டி லெவலில் கட்டுரை போட்டியில் பரிசு வாங்குறது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மாநில தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக நடத்தின கவிதை போட்டியில் மாநில அளவில் 2வது பரிசு வாங்கியிருந்தேன். தஞ்சையில் வந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி வந்து மாநில அளவில் நிறைய போட்டிகள் வச்சுருந்தாங்க. ஏறக்குறைய அதில் ஒரு 4-5 ஈவெண்ட்டில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். ஒரு ஓவராலாக அழகிய தமிழ் விருது வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கல்லூரிக்கும் பெருமிதமாக இருக்குது. ஒரு சின்ன பையன் இங்கேருந்தோ ஒரு பஸ் இல்லாத ஊர்லேருந்து, நியூஸ் பேப்பர் கூட கிடைக்காத ஊர்லேருந்து, ஒரு 10க்கு 10 குடிசை வீட்டிலேருந்து வந்து ஏதோ பண்ணிட்டுருக்கானே அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து இந்த பையனுக்கு எதாவது பண்ணணுன்றது அவருக்கு எப்போவுமே இருந்திருக்கு. இன்னைய வரையுமே என் மேலே ரொம்ப ஒரு பிரியமாக இருப்பார். என் வாழ்க்கையில் நான் சந்தித்த மிக மிக முக்கியமான மனிதர் வந்து மதிப்பிற்குரிய எம்.ஆர். ரகுநாதன் சார். அவங்க தான். அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சதுக்கு பிறகு டிகிரிலாம் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ப்ளஸ் இந்த ப்ரைஸஸ்லாம் வாங்குகிறேன். கேஷுவலாக வந்து மாதத்தில் ஒரு 4 தடவை நியூஸ் பேப்பரில் என்னுடைய ஃபோட்டோவெலாம் வரும். கலெக்டர்கிட்ட ப்ரைஸ் வாங்கியிருப்போம், இல்லை யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்கிட்ட ப்ரைஸ் வாங்கியிருப்போம், இல்லை வந்து முரசொலி அறக்கட்டளை, கலைஞர் அறக்கட்டளை அவங்கெல்லாம் நடத்தின போட்டி எல்லாத்துலேயும் வந்து பரிசுகள் நிறைய வாங்கி குவிச்சிட்டு இருந்தேன். ஏறக்குறைய அப்போ வந்து எங்கள் அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மீண்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பையன் ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்ற ஒரு இவன் வந்து குடும்பத்தை மீட்டுவான் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. பொதுவாக எங்கள் அம்மாவுக்கு அந்த இது உண்டு. ஆனால் அவங்க வெளிப்படுத்தலாம் மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெருமிதம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. பையன் வந்து நம்மளை காப்பாற்றிடுவான், இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவன் வந்து சரி பண்ணிடுவான் அப்படின்ட்டு. அப்புறம் நான் சிவில் சர்வீஸ் ஸ்கூலில் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் எம்.ஆர். ரகுநாதன் சாரும் ஒருத்தவங்க. அப்புறம் எங்கள் அப்பாவுடைய நண்பர் திருச்சியில் இருக்கக்கூடிய புஷ்பராஜ்னு சொல்லிட்டு ஒரு சார். ஆக்சுவலி அவர் பேரை தான் எனக்கு பேரே வச்சுருக்காங்க. ஆரோக்கிய புஷ்பராஜுங்கிறது இன்ஸ்பயர்டு ஃப்ரம் அவருடைய நேம் தான், புஷ்பராஜ்னு சொல்லிட்டு. அந்த குடும்பமும் எனக்கு ஒரு பெரிய அளவில் அப்போ உதவியாக இருந்தாங்க. நான் சிவில் சர்வீஸ்னால் சிவில் சர்வீஸில் நமக்கு ஒன்றுமே தெரியாது. யூபிஎஸ்சியோட எக்ஸ்பேன்ஷன் கூட நமக்கு தெரியாது. ஸோ அப்படி தான் நமக்கு வந்து யூபிஎஸ்சிக்குள்ளே போகிறோம். டிகிரி முடிச்சுன்னு யார் சொல்கிறா உங்களுக்கு யூபிஎஸ்சி போகலாம்? ஆமாம், நம்ம சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து படிங்க அப்படின்னு சொல்லி சார் தான் சொல்கிறார். ஏன்னா நீங்கள் வந்து சமூக பார்வை உங்களுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் நிறைய பேருக்கு வந்து வந்தால் உதவி செய்வீங்க. உங்களுடைய அப்ரோச் வந்து சமூகத்தில் சில மாற்றங்களை உருவாக்கணும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து அதை படிங்கன்னு சொல்லி சார் தான் சொன்னார். ரகுநாதன் சார் தான் சொன்னார். நம்ம அப்படி தான் ரகுநாதன் சாரும் சொன்னார், அப்புறம் புஷ்பராஜ் சாரும் சொன்னார். 2 பேருமே சொல்கிறாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் அது பிடிக்குது. எனக்கு விருப்பம் தான். விருப்பம் அந்த சென்ஸ் வந்து எனக்கு ஒரு ஆசோலேஷன் இருக்குது. சிவில் சர்வீஸுக்கும் பாலிடிக்ஸுக்கும் இடையில பாலிடிக்ஸ் இன்னொன்று இருக்குது, இலக்கியம். ஏறக்குறைய 2 இல்லை 3ன்னு வச்சுக்கலாம். எனக்கு தீவிரமாக ஒரு எழுத்தாளர் ஆகணுங்கிறதும் மனசுக்குள்ளே இருக்குது. பாலிடிக்ஸ்குள்ளே அப்போ அதுக்கப்புறம் வந்து சிவில் சர்வீஸ்னால் கம்ப்ளீட்டாக வந்து அதோடைய சிலபஸ்ஸு அது இங்கிலீஷ் மீடியமில் நம்ம படிக்கல, முழுக்க கிராமப்புறங்கள்லேருந்து வரோம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ நான் வந்து இங்கே ஜெயங்கொண்டத்தில் தமிழ் குடியில் அறக்கட்டளைன்னு இருந்துச்சு ஒரு அறக்கட்டளை. ரவிசங்கர் அண்ணான்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. அவங்க வந்து எம்.ஆர். ரகுநாதன் சாருடைய சீனியர். ஸோ அவரை நாங்கள் மீட் பண்ணோம். அவர் எங்களுக்கு உடனடியாக வந்து மதிப்பிற்குரிய வினோபா பூபதி அண்ணனை வந்து எங்களுக்கு அறிமுகம் பண்ணாங்க. ஸோ அதுதான் சிவில் சர்வீஸ்க்குள்ளே என்ட்ரி பார்த்துங்கிறது. நான் மதிப்பிற்குரிய வினோபா பூபதி அண்ணனை மீட் பண்ணது தான் சிவில் சர்வீஸ்க்கான என்ட்ரி. அவர் தான் அதுக்கப்புறம் கைட் பண்ணுறாரு. அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்போ நான் வந்து வாங்கின பரிசுகள் அந்த நியூஸ் பேப்பரில் என்ன வந்தது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் சும்மா காமிச்சேன். ஒரு பெருமையாக இருக்கும்ல, ஒரு சிவில் சர்வீஸ் கோச்சிங் கொடுக்குற ஒருத்தர் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர்கிட்ட இதெல்லாம் காமிக்கும்போது அவர் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி இஸ் வெரி வெரி கைண்ட் பர்சன். வினோபா பூபதி அண்ணா ரொம்ப கருணையும் இரக்கமும் ஆனவர். அவர் இதை பார்த்துட்டு சரி இந்த பையனுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி சென்னைக்கு வந்துட்டு இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் வந்து ஒரு சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் தான் ஜாயின் பண்ணுறேன். நான் அங்கே போயிட்டு அதுக்கான ஃபீஸ் வந்து எங்கள் கரஸ்பாண்டன்ட் சார் தான் கட்டினாங்க முழுக்க.
எங்கள் கரஸ்பாண்டன்ட் சார் தான் வந்து ஃபீஸ் கட்டி என்னை ஜாயின் பண்ண சொன்னாங்க. சங்கரில் தான் அப்போ வந்து வினோபாபதி அண்ணன் வந்து டீச் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ நான் அங்கே ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்படியாக நான் யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்குள்ளே போயிட்டேன். ரொம்ப ஸ்மார்ட். நீங்கள் வந்து யூபிஎஸ்சிக்கு போகிறீங்க, வீட்டில் நினச்சிருப்பாங்க அப்படின்னா பயங்கர ஸ்மார்ட் வந்து யூபிஎஸ்சிக்கு போகிற அப்படி ஃபஸ்ட் டைமில் கரெக்டாக ஆகிடும் பெரிய. அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது உண்மை தான். பட் அது அவ்வளவு எளிதான பயணமாக இல்லை. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு காரணம்னு இதனால் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ வந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து அந்த அகாடமியை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து யூபிஎஸ்சிக்கு இப்போ நிறைய மாநிலங்கள்லேருந்து அந்த நிறுவனத்தில் படிப்பாங்க. அப்போ அவங்க ஆங்கிலத்தில் தான் பாடம் நடத்துவாங்க. ஆங்கிலத்தில் நடத்தக்கூடிய பாடங்கள் பெரும்பாலான பாடங்கள் வந்து எனக்கு புரியுது. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அதுக்கு முன்னாடி நான் படித்ததில்லை. ஜியாகிரஃபியை டீப்பாக நான் படித்ததில்லை. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டே இல்லை. நான் வந்து அப்புறம் மேக்ஸ் வந்து அப்போ வந்து சிசேட் வந்து இப்போ குவாலிஃபிகேஷன் பேப்பர். அப்போ நான் வந்து இது பண்ணும்போது அந்த வருஷம் தான் சிசேட் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதை வந்து அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். நான் 2013-14 இந்த 2 வருஷமே. நீங்கள் ஆமாம் 12 வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். 13 கொடுக்க ஆரம்பிக்கிறேன். 13-14 இந்த 2 ஆண்டுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் 2012 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2013-14 இந்த 2 வருஷமுமே சிசேட்டில் இருக்கக்கூடிய ஸ்கோரையும் சேர்த்து தான் ப்ரிலிமினரி நீங்கள் பாஸ் ஆக முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக மேக்ஸு இங்கிலீஷு இதெல்லாம் வந்து டாமினேட் பண்ணோம். அந்த பேக்ரவுண்டும் நம்ம இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 2 வருஷமுமே நமக்கு வந்து அங்கே நம்ம வந்து எப்படின்னா கந்தகோலமாக ஆகிடுறோம் கம்ப்ளீட்டாக ஷேட்டர்ட் அந்த மாதிரி. பட் ஒரு 1 இயர் நான் கம்ப்ளீட்டே ஆகலை. அதுக்குள்ளேயே வந்து இங்கே கொஞ்சம் இன்னும் ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ்லாம் வருது. எங்கள் அம்மா எப்போயாவது ஃபோனில் பேசும்போது வந்துட்டு ஒரு வேலைக்கு போயிட்டே படிக்கக்கூடாதா அப்படின்வாங்க. அப்பா எவ்வளோ நாள் கஷ்டப்படுவார், இந்த கொஷின்ஸ்லாம் வருது. அது நிறைய பேர், அதாவது நம்ம வெல்விஷர்னு நினைக்கிறவங்களே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு ஒரு வேலைக்கு போயிட்டே படிக்கலாம் அப்படிமா. ஆக்சுவலி நான் இன்னும் சப்ஜெக்டே உருவாங்கலை. எனக்கு இன்னும் ஃபவுண்டேஷனே இதாகலை. எனக்கு முதல்ல பாடங்களே புரிஞ்சு நான் வந்து ஒரு புரியுதுங்களா அந்த ப்ரிப்ரேஷனுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ராங்காக வந்துட்டேன்னே சொல்ல முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் நான் காம்பீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும், மெயின்ஸ் பாஸ் பண்ணணும், இன்டர்வியூ போகணும், அதில் நல்ல ஸ்கோர் வாங்கி நல்ல ரேங்க் வாங்கணும்னு ஜேர்னியே அவ்வளோ பெருசு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே இங்கேருந்து ஒரு ப்ரெஷர். மற்ற எக்ஸாம்லாம் ஏன் எழுதக்கூடாது, டிஎன்பிசி எழுதலாம், குரூப் 4 எழுதலாம்லாம் நிறைய மற்றவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் வருது. அப்போ பேங்க் எக்ஸாம் எழுதலாம், ஒரு என்னென்ன எக்ஸாம்லாம் வருதோ எல்லாமே எழுதலாம், ஏதாவது ஒன்றில் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம். நான் எதுக்காக வந்தேனோ அது அந்த சப்ஜெக்ட்ஸே நான் முழுசாக உள்வாங்கிறதுக்குள்ளே கோர்ஸே முடிஞ்சிருச்சு. 1 இயர் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வருஷத்துக்கு நம்ம மறுபடி இன்னொரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை அதே இன்ஸ்டியூட்டில் திரும்பவோ படிக்க முடியாது இல்லையா? ஸோ மறுபடி வந்து சார்கிட்ட போய் நிற்கிறதுல எனக்கு தெரில அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு தெரில. நான் சார்கிட்ட வந்து அதை மறுபடியும் போய் கேட்கல. சார் ஓகே ஒரு ஃபவுண்டேஷன் முடிஞ்சிருக்கு, தம்பி படிச்சுட்ருக்காப்ல அப்படின்னு சார் நினச்சிருப்பாங்க வந்துட்டு. ஸோ ஆனால் என்னால் அந்த முழுசாக அந்த ஃபவுண்டேஷன் அப்போ நடக்கலை. மேபி ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஷியலி வெல் ஆஃபாக இருந்ததுன்னா இன்னொரு நிறுவனமோ இல்லை அதே நிறுவனத்தில் இன்னொரு முறையோ அடுத்தடுத்த முறைகளோ நான் மறுபடியும் கிளாஸஸ் கேட்டு நான் வந்து அட்டன் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அதுக்கான ஸ்கோப் இல்லை. மேபி எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். கேட்டிருந்தா பண்ணியிருப்பாங்களோ என்னமோ அது தெரில. எனக்கு பெரிய தயக்கமும் பெரிய ப்ரெஷரையும் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. சில நேரத்தில் வகுப்பில் வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம என்னடா ஒன்றுமே இல்லாமல் வந்து இங்கே உட்காந்துட்டோமோ ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு அட்டகத்தியை வச்சுக்கிட்டு போர்க்களத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே வந்து தப்பிச்சே போக முடியாது. வந்துட்டு காயங்களோட மரணமும் ஏற்படுங்கிற மாதிரி சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நான் எழுத ஆரம்பிக்கிறேன். ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லை, யூபிஎஸ்சியில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல. ஒரு 1 இயருக்கு மேலே இருக்க முடியல. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வர்ற எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணுறது, எழுதுறது எதுலேயுமே பெரிய ஈடுபாடு கிடையாது. பட் எழுதணுங்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்குது, எழுதுகிறோம். அந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எனக்கு பெரிய விரக்தி தான் ஏற்பட்டுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு வீட்டுக்கே இங்கே ஊருக்கெலாம் கூட நான் வரதில்லை. எதுக்கு கூப்பிட்டாலுமே நான் வரமாட்டேன். அங்கேயே சென்னையிலே இருக்கிறது. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போனால் கூட நான் வர்றதில்லை. அந்த மாதிரி இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக படிக்கிற என்விரான்மெண்ட் கூட அமையாது. அது ஒரு நீங்கள் சர்வீஸ் வாங்கினவங்கள கூட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அது ஒரு முக்கியமான சேலஞ்ச் தான். ஈவன் பண்ணா நகரோ டெல்லியோ எங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும்
ஒரு நல்ல படிக்கிற என்விரான்மெண்ட், படிக்கிற பசங்களோட உங்களுக்கு சேர்ந்து தங்குற வாய்ப்பே கூட அதுக்கே கூட இயற்கை ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன். சில நேரத்தில் அப்படி அமையாது. எனக்கு அமையலை ஆக்சுவலி. நம்ம வந்து என்னுடைய புத்தகங்களை தூக்கிட்டு அத்தனை வீடு மாறுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போல்லாம் பரவாயில்ல, எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்து ஃபோனில் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்குது. அன்றைக்கி வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் எக்கச்சக்க புத்தகங்கள் வாங்கி படிச்சுட்டே இருக்கேன். படிக்கிறது பிடிக்குங்கிறதுனாலே என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு அடிக்ஷன் மாதிரியும், நிறைய படிச்சுட்டாக்க நல்ல ரேங்க் வந்துடுங்கிற மாதிரியான ஒரு புரிதல் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வாசிக்கவும் முடியும், படிக்கிறதும் பிடிக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க் வந்து நம்ம நிறைய பண்ண வெற்றி உறுதியாகும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் நான் படிச்சுட்டே இருக்கேன். ஸோ நிறைய புத்தகங்கள் சேருது. அந்த புத்தக மூட்டையெல்லாம் தூக்கிட்டு எத்தனை வீடு ஏறி இறங்கியிருப்போன்னு தெரில, எத்தனை மாடி ஏறி இறங்கியிருப்போன்னு தெரில. இப்போ பெரும்பாலான டைமில் எங்கள் அப்பா கூட இருந்த டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த மூட்டைகளெல்லாம் தூக்கி சுமந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம். ஆக்சுவலி அவ்வளோ ஈஸியாகவும் கிடைக்கல. ஒரு கட்டத்தில் வந்து அடுத்து என்ன பண்ணணுன்னு தெரில, இதை கண்டினியூ பண்ணலாமா விட்டுட்டா புரியுதுங்களா? அது ஒரு ஈகோவும் தடுக்குதுன்னா நம்ம இதை பண்ணிடலாம், இதையாவது பண்ணிடலாம்னு நினச்சோம் இல்லையா? அதுவும் முடியலன்னா ஏற்கனவே நம்ம ஆரம்பித்த எதையுமே நடத்தி முடிக்கல. ஒரு ஃபாதருக்கு போகணுன்னு சொன்னோம், அது பண்ணல. பைலட்டுக்கு போனோம், அதை பிபிஏ ஜாயின் பண்ணோம், அதை கம்ப்ளீட் பண்ணல. பைலட்டுக்கு போனோம், அதை பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பிகாம் முடிச்சிருக்கோம். ஏதோ நான் பிகாம் டிகிரியை வாங்குறதுக்கு 6 வருஷம் ஆயிடுச்சு. மற்றவங்களுக்கு 3 வருஷம் ஆகும், எனக்கு 6 வருஷம். ஸோ எல்லாமே டிலே தள்ளி போகுது. நம்ம என்னடான்ற மாதிரிலாம் எனக்கு வாழ்க்கை குறித்த ஒரு கொஷின்ஸ்லாம், ஒரு தத்துவார்த்தமாகவும் சரி, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் வருது. உண்மையிலேயே நம்ம வந்து ஏன் நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் மறுபடியும் ஆன்மீகத்தை நோக்கி நான் மெல்ல நகர ஆரம்பிச்சிட்டேன். நான்வெஜ்லாம் சாப்பிட்றத நிறுத்திட்டு இன்றைய காந்தின்னு ஒரு புத்தகம், அதை படிச்சுட்டு வள்ளுவருடைய அந்த கல்லுண்ணாமை, புலால் சாப்பிடாமல் இருக்கிறது, அப்புறம் நிறைய வச்சுக்கலாம் துறவு, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணி ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு மொட்டை அடிச்சுட்டு அண்ணா நகரில் ஒரு ரூமில் போய் இதாகிட்டேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜெரால்டு, மணின்னு 2 பேர் இருந்தாங்க. மீன்ஸ் வந்து என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக இல்லை, நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது, ஆனால் ப்ரிப்ரேஷனில் தான் இருக்கேன். ஆனால் முழுமையாக ப்ரிப்ரேஷனுக்குள்ளே இல்லை. எத்தனை எக்ஸாம் எழுதிருக்கீங்க? இந்த மாதிரி இந்த எல்ஐசி பேங்க்கு இந்த மாதிரிலாம் ஒரு சொல்லலாம், ஒரு 30-40 எக்ஸாம் எழுதிருப்போம்னு சொல்லலாம். கிடைக்கல. ஆமாம், எதுவுமே கிடைக்கல. எதுவுமே என்னென்னா எல்லாமே ஒரு எட்ஜில் போகும். அது மட்டும் எனக்கு புரியாது. இப்போ யூபிஎஸ்சியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 2018, 19, 20 ஒரு 3 வருஷத்தில் ப்ரிலிம்ஸில் லெஸ் தேன் 2 மார்க்ஸில், அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய கேப் இருந்துச்சு. இப்போ 13, 14 சம்மந்தமே இல்லாத கேப் இருந்தது. தேவைப்படுற கட் ஆஃபுக்கும் நான் எடுத்த மார்க்குக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு கேப் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து காம்படிஷனில் இருந்தோடனே சொல்ல தேவையில்லை, ஓகேவா? ஆனால் ஒரு 18, 17க்கு அப்புறமே நான் வந்து ஒரு இதாகிட்டேன், ஒரு காம்படிஷனில் நான் ஒரு ஆளாகிட்டேன். அப்புறம் 18, 19, 20 இந்த 3 ஆண்டுகளுமே வந்து ப்ரிலிம்ஸில் லெஸ் தேன் 2 மார்க்ஸில் எனக்கு வந்து கட் ஆஃப் போகுது. 1.8 போகுது, 1.6 போகுது, கடைசியாக 1.3 போகுது. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் ஷேட்டர்ட் ஆகி உடஞ்சி மறுபடியும் நம்மளே கட்டி அமைச்சிக்கிட்டு தான் அந்த ஃபைட்டுக்கு வந்து மறுபடியும் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு கடைசியில் 2020க்கு அப்புறம் ஒரு அட்டெம்ப்ட் தான் இருந்துச்சு யூபிஎஸ்சியில். ஏன்னா 2020 எத்தனை தடவை எழுதிருக்கீங்க? நான் எல்லா அட்டெம்ப்ட்டும் கொடுத்தேன். என்னென்னா நான் கேப்லாம் எடுத்துக்கிட்டு இடையில 2015 ஒரு கேப் எடுத்துகிட்டு ஒரு புக்கெலாம் எழுதினேன். புக் எழுதிட்டு அங்கே போய் எனக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் தான் டைம் இருக்கும். ஆனால் அந்த அட்டெம்ப்ட்டை நான் போய் கொடுத்துட்டேன். அதாவது ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லலாம். இப்போ அந்த அட்டெம்ப்ட் நான் கொடுத்துருக்க தேவையில்லை, நம்ம ஸ்கிப் பண்ணலாம். ஒரு 1 இயராவது சாலிடாக ப்ரிப்பேர் பண்ணாமல் போய் ஒரு அட்டெம்ப்ட் வந்து யூபிஎஸ்சியில் கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம் தான். அந்த மாதிரி நிறைய முட்டாள்தனங்களை நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு லிமிட்டடான புக்ஸை மெக்கானிக்கலாக நீங்கள் படித்து எழுதி பார்த்து அப்படி தான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். பட் நம்ம அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து ஏதோ ஒரு ஊக்கத்தில், ஏதோ ஒரு கனவில் நம்ம பேசாமல் புத்தகங்களாக படிக்கிறோம், கனவு காண்றோம், எழுதுகிறோம். மிக அதிக நேரம் உழைக்கிறதுனாலே நமக்கு வந்து வெற்றி கிடச்சிரோன்னு நம்புகிறோம். அது அப்படிலாம் இல்லை. நம்ம என்னன்னே தெரியாத ஒரு காட்டுப்பாதையில் நம்ம போகிற இலக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு திசையில் இருக்கும்போது நாம் வேறு ஒரு திசையை எடுத்துக்கிட்டு வேறு ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல ஜேர்னியை நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அது எவ்வளோ கடுமையான ஜேர்னியாக இருந்தாலும் இலக்கை போய் அடைய முடியாது. ஏன்னா பாதை வேறு இடத்துல இருக்குது, இலக்கு வேறு இடத்துல இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் டிலே ஆகிடுச்சு நான் நினைக்கிறேன். அப்புறம் இவ்வளோ க்ளோஸில் வேறு போகும், அதனால் விடுறதுக்கும் மனசே வராது. இப்போ 1.87 போகுது, எப்படி விட முடியும்? ஒரு கொஸ்டின் தானே யூபிஎஸ்சியில். எனக்கு 2வது எழுத வரும். மெயின்ஸ் எழுதுனா நான் பாஸ் ஆவேன்னு எனக்கு தெரியும். நார்மலாகவே எனக்கு எழுதுறது பிடிக்கும், எழுதுறது வரும். ஆனால் ப்ரிலிம்ஸ் ஆக மாட்டேதே.
அப்போ நம்ம வந்து இன்னொரு தடவை 1.6 போகுது. சரி, இன்னொரு தடவைனா 1.3 போகுது. அப்புறம் ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லா அட்டம்ப்டும் முடிஞ்சிச்சு. ஒரு அட்டம் தான் இருக்குது. லைஃப் எப்படி ஓட்டுறீங்க? இப்போ ஃபினான்ஷியலாக என்ன பண்ணுறீங்க? ஃபினான்ஷியலாக ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு. நான் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2018 வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்ன குறைஞ்சபட்ச சர்வைவலுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து மென்டார்ஷிப் வந்து பண்ண ஆரம்பித்தேன். 2020 அப்புறம் மென்டார்ஷிப் பண்ண ஆரம்பித்தேன். என்கிட்ட பர்சனலாக வந்து கைடன்ஸ் வாங்குறவங்கள்ட்ட ஒரு சின்ன ஃபீஸ், யாரால் பண்ண முடியுமோ அவங்கள்ட்ட ஃபீஸ் வாங்கிக்கிறது. அதில் வந்து பேரண்ட் இல்லாதவங்க இல்லை வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்கள்ட்டலாம் வந்து இதுவரையும் ₹1 கூட வாங்கினதில்லை. யாரால் முடியுமோ அவங்களால முடியும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது அவங்கள்ட்ட சொல்லிடுறது, இந்த மாதிரி நான் ஃபைனான்ஷியலி நானும் சிரமப்பட்டுட்டு தான் இருக்கேன், பட் உங்களுக்கு நான் வழிகாட்டுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் சின்ன அளவில் நீங்கள் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து எனக்கு பே பண்ணாங்க. அது என்ன சர்வைவல் பண்ணிக்கிற அளவுக்கு இதாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக வந்து என்னுடைய நண்பர் வந்து டாக்டர் கபிலன், அவர் ஆக்சுவலி எனக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர்ந்தாப்பில் ஒரு கட்டத்தில் நண்பராகி எனக்கு தொடர்ந்து மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அளவு நான் அவர் சிவில் சர்வீஸ் படிக்கிறது நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஸோ அவர் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு காலகட்டத்தில் பே பண்ணார். ஸோ இந்த மாதிரி அப்படி தான் சர்வைவல் போச்சு. எப்படி உங்களை என்னென்னா இவ்வளோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட்டு என்ன சொல்கிறது, கொஞ்சம் அவங்க நம்மளை பொறுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு சில நேரத்தில் அப்படி கூட தோணும். ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டு நீ வேலைக்கு போயே ஆகணும், நீ இதை விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லலை. அது உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா? இருந்துச்சு. அதனால தான் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நான் வந்து இதில் 2012 நான் படிக்க ஆரம்பித்தா கூட பெரிய அளவில் எங்கள் பேரண்ட்டிட்ட நான் பைசா வாங்கலை. அது ஒரு முக்கியமான காரணம். அவங்கள நம்ம திரும்ப மாதம் எனக்கு பணம் அனுப்பி விடுங்க அப்படின்னு நான் அவங்கள தொந்தரவு பண்ணல. அது ஒரு காரணம். அவங்க என்னை வந்து இதை விட்டுடு அப்படின்னு சொல்லாமல் இருந்ததுக்கு அது ஒரு காரணம். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு கட்டத்தில் நான் அவங்களையுமே சேர்த்து பார்த்துக்க ஆரம்பித்தேன், இந்த மென்டார்ஷிப்லாம் பண்ணுற காலகட்டத்தில். ஸோ எனக்கு படிக்கிற நேரம் குறைவாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு அப்படி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி இவன் ஏதோ போராடுறான் அப்படிங்கிற அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு இருந்தது. இவ்வளோ ஃபெயிலியர் வந்து பேரண்ட்லாம் பார்த்தீங்க, இந்த சூழலில் வந்து சமூகம் வச்சு செய்யும். சமூகம் வந்து எப்போவுமே வச்சு செய்யலாம். அது அப்படி தான். அது நிறைய பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. என்ன படிக்கிறான், எவ்வளோ நாள் தான் படிப்பான் அப்படின்றது. அப்புறம் அப்பா அம்மாட்ட போய் எவ்வளோ நாள் உன் பையன் படிக்கிறான், என்னத்துக்கு தான் படிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. ஹர்ட்டிங் வந்து எந்த வடிவத்தில் வரும்லாம் சொல்ல முடியாது. ஓகே, அது ஒரு ரகசிய வெடிகுண்டு மாதிரி தான். எப்போ வேணாலும் வெடிக்கும், எங்கே வேணாலும் வெடிக்கும். ஆனால் நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் நிறைய என்ன பண்ணிடுவேன்னா, அந்த ஒரு பொதுவான ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாக்கா அங்கே 4 பேர் பார்க்கும்போது என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ நார்மலி அந்த கேள்வி எப்படி உண்மை அது எப்படின்னா 2 விதமாக இருக்கும். இப்போ சிலர் வந்து வெல்விஷராக இருந்து உண்மையிலே நம்ம என்ன பண்ணுறோன்னு ஒரு ஆதங்கத்தில் கேட்குறதா இருக்கும். இல்லைன்னா வந்து இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அடிக்கிறவங்க இருப்பாங்க வந்துட்டு. ஸோ கல்லடியும் இருக்கும், பூவால் வீசுறதும் இருக்கும். பூவால் வீசுறதை பொறுத்து நம்ம அந்த துணையை கொண்டு இந்த கல்லடியை பொறுத்துக்க வேண்டியதான். வயசாகிட்டே போகுது தானே, ஒரு ஃபியூச்சர் வச்சு பயம் வந்ததா? அது அப்படி என்னால் முடியும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அது ஒரு இது நார்மலி வந்து அப்படி ஒரு அச்சம் எழலைன்னா பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு உங்களுக்குன்னா நீங்கள் 2012 ஆரம்பிங்க, 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த சக்ஸஸ்லையும் பார்க்கல, எந்த நம்பிக்கையில் ஓடிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து ஜேர்னிக்குள்ளே இருக்கிறீங்க. வந்து அப்புறம் எப்படி உங்களுக்கு எதிர்காலம் பயம் இல்லாமல் இருக்குது? எங்கே இருந்த நம்பிக்கை வருது உங்களுக்கு? ஒருவேளை பயம் இருந்து நம்ம பயம் இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தோமான்னு தெரில. அந்த இதில் கமலஹாசன் சொல்கிற மாதிரி தான், வீரங்கிறது ஒன்றும் இல்லை, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதுங்கிறது. ஒருவேளை அப்படி நடிச்சிட்டு இருந்தோமோ என்னமோ தெரில. எனக்கு நானே அப்படிலாம் நான் பயப்படல அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு அப்படி கூட இருந்திருக்கலாம் மேபி. அது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லைன்னா வேறு வழி இல்லைல்ல. இன்னொன்று புலிவாலை பிடிச்சிக்கிட்ட மாதிரி தான், நம்ம விடவும் முடியல, எடுத்துட்டா நம்மளை கடிச்சு குதறிடும். அதனால் சுற்றி வரோமோ என்னமோ தெரில. கரெக்டு தான். 2 வருஷம் 3 வருஷம் கரெக்டு தான். நான் திரும்ப 20 வைக்கிறேன். 8 வருஷம் வந்து ஒரு இவ்வளோ ஃபெயிலியர்க்குள்ளே வாழ முடியுமா? அப்புறம் வாழ்ந்துருக்கேன்ல, வாழ முடியும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன ஆகுது? அதுக்கு பிறகு எப்படி நீங்கள்? ஸோ 2020 வந்து என்னுடைய மாணவி ஒருத்தவங்க, அவங்க வந்து குரூப் 1 வந்து எனக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் அப்ளைலாம் பண்ண சொல்லலை,
அவங்க வந்து என் கிளாஸில் அட்டன் பண்ணவங்க, என் கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்க. அவங்க வந்து எனக்கு என்னுடைய ஃபெயிலியர்ஸ்லாம் சும்மா கிளாஸில் நம்ம ஷேர் பண்ணுவோம்ல, ஒரு நம்பிக்கையை ஊட்டுறதுக்காக மாணவர்கள்ட்ட சொல்லுவோம்ல. அதனால் ஒரு தடவை 2 தடவை ஃபெயில் ஆகிட்டுலாம் கவலைப்படாதீங்க, அந்த 7-8 வருஷமாக நான்லாம் வந்து ஃபெயிலியர்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன், ஏதோ ஒரு வகையில் சிவில் சர்வீஸ் உங்களை காப்பாற்றோம் படிங்க அப்படின்லாம் சொல்லும்போது வந்து, சார் நீங்கள் எல்லா கான்செப்டையும் வந்து ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்றீங்க, நீங்கள் பேசினா ஈஸியாக கன்வே ஆகிடுது, புரிஞ்சுது, நீங்கள் வந்து குரூப் 1 ஏன் சார் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் எழுதுனதே இல்லை ஆக்சுவலி. ஸோ அவங்க தான் எனக்காக அப்ளை பண்ணுறாங்க. முன்னாடி ஒரே ஒரு தடவை எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன், 2014 15 ஒரு தடவை. அது சும்மா அது என்னன்னே தெரியாமல் என் ரூமில் நான், என் ஃப்ரெண்டு ஜெரால்டு, மணிபாரதி, நாங்கள் 3 பேர் போய் மழையில் நினைஞ்சிட்டு அசோக் பில்லரில் நினைக்கிறேன் அந்த இடத்துல போய் எழுதிட்டு வந்தோம். அது போகிற வரைக்கும் அதை பற்றி தெரியாது, வந்ததுக்கப்புறமா அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கல, அந்தளவுக்கு ஒரு தடவை எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சீரியஸாக எழுதுனது வந்து இவங்க வந்து கீர்த்தின்னு சொல்லி என்னுடைய மாணவி, அவங்க அரியலூர் தான் வந்துட்டு, அவங்க என்கிட்ட படித்தாங்க. அவங்க தான் வந்து அப்ளை பண்ணாங்க. என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு நான் பண்ணுறேன் சார், நீங்கள் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு யூபிஎஸ்சி இதாகலை கிளிக் ஆகலைன்னா அதுக்கப்புறம் இது எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு யூபிஎஸ்சி 2020 வந்து 1.3 கிளிக் ஆகலை. அப்புறம் வந்து இவங்க அப்போ தான் இதை பண்ணலாங்கிற ஆப்ஷனே வந்து அவங்க இயற்கையே அவங்க மூலமாக பண்ணது தான். அப்போது 2020 இந்த கோவிட்லாம் வந்துடுச்சு. ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் நான் கொடுக்குறேன், அந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுது, கிளியர் ஆகுது. எதுவும் ஃபஸ்ட் டைம் ஃபிலிம்ஸ் தான் பாஸ் பண்ணுறீங்க, வந்து 8 வருஷம் ஜேர்னிக்குள்ளே வந்து குரூப் 1 ஃபிலிம்ஸ் தான் பாஸ் பண்ணுறீங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு, அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருந்தாலுமே அது மொதல் டைம் நடக்குது. ஸோ அது மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட்டு வந்து குரூப் 1 லேண்ட் ஆகிடலாம். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு யூபிஎஸ்சி அட்டெம்ப்ட் இருக்குது. குரூப் 1 வாங்கிட்டு அதை கொடுத்தோம்னா மேபி இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக அந்த பால் அடித்து ஆடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை வந்து நான் ஒரு பெரிய நம்பிக்கையாக பார்த்தேன். ப்ராப்ளம் என்னென்னா வந்து அப்போ மெயின்ஸில் வந்து மேக்ஸ் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் மேக்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டே கிடையாது வந்துட்டு. ஓகே, ஸோ மேக்ஸ் வந்து எனக்கு வராது. ஆனால் மெயின்ஸில் ஒரு 50 மதிப்பெண்களுக்கு மேக்ஸ் மட்டுமே இருக்குது. சரி, என்ன பண்ணலான்னா அதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்த எல்லா ஃபார்மேட்டில் உள்ளதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். பட் ஆனால் என்ன பிரச்சனைனா, நான் எழுதும்போது அந்த எந்த ஃபார்மேட்லையும் கேட்காம கொஞ்சம் ஜம்ப் ஆகி அவங்க அந்த ட்ரிக்னாமெட்ரி டைப்லலாம் போயிட்டாங்க. எனக்கு வந்து ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபிலிம்ஸ் நம்ம கூட பாஸ் பண்ணுறீங்க, நம்ம எப்படியும் டிசி ஆகிடலாம், அதுலேயும் போயிடுது, என்ன ஆகுது? அப்புறம் வேறு என்ன, மறுபடியும் கோவிட் 2வது அலை வேறு வருது. அப்போ இன்னும் கடுமையாக பொருளியல் ரீதியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் நம்ம அடுத்த அட்டம் தான். ஏற்கனவே ஒரு தடவை குரூப் 1 ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் பண்ணிட்டோம்ல, அந்த ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அதனால் அடுத்த தடவையும் நம்ம கொடுக்குறோம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எங்கேருந்து வருது திரும்ப எழுதணும் அப்படிங்கிறது? அது மேபி நான் இலக்கிய வாசகனாக இருக்கிறதுனால சில தத்துவங்கள் நம்மளை தாண்டி உள்ளே போயிடும். இப்போ எப்படின்னா, ரிசல்ட் வந்து எப்போவுமே நம்ம கையில் கிடையாதுங்க. நம்மளது வந்து கடமை மட்டும்தான், நம்ம வேலையை செய்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. கர்மமே கண்ணாயிரு தான், நிஷ்காக கர்மான்னு சொல்லி நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம வேலையை செய்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம கையில் வந்து அந்த கண்ட்ரோல் இருக்குது. ரிசல்ட்டு அது எப்படி வரும், என்ன பொசிஷன் நம்ம கொடுக்கும், சொசைட்டி அதை எப்படி ரிசீவ் பண்ணோம், இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவீங்கிறது கூட உங்கள் கையில் தான் இருக்குது. அது வந்து என்னுடைய கண்ட்ரோல்லே இல்லை. ஸோ என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம், நான் மறுபடியும் ஃபைட் பண்ணுறது மட்டும்தான். அதில் சக்ஸஸ் கிடைக்குதா, ஃபெயிலியர் கிடைக்குதா, நிறைய இன்னொன்று ஸ்ட்ரக்சரலாக பல காரணங்கள் வந்து நம்ம வெற்றி தோல்வியை தீர்மானம் செய்யும். அது எல்லாத்துக்கும் நாம் பொறுப்பேற்றுக்க முடியாது. இப்போ என்னுடைய எல்லா தோல்விக்கும் நான் தான் பொறுப்புன்னு ஒரு மாரலாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பல காரணிகள் வந்து அதில் ரோல் ப்ளே பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், காந்தி வந்து கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுறாரு இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை தடுக்கிறதுக்கு. அதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாரு. ஆனால் பாகிஸ்தான் உருவாக தான் செஞ்சிச்சு. அது என்ன காந்தியோடைய ஃபெயிலியர் கிடையாதுல்ல. அவருடைய கையில் என்ன இருந்துச்சோ அதை அவர் கடைசி வரைக்கும் அவர் ட்ரை பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய முயற்சி தான் மட்டும். இதில் பெரிய பாதிப்பு வந்து அதில் நாட்டுக்கு இது உங்களுக்கு தான். ஏன்னா உண்மையிலே இவ்வளோ பெரிய ஃபெயிலியருக்கு அடுத்தும் வந்து திரும்ப ஒரு நம்பிக்கையோடு இதுக்குள்ள பெரிய மனவலிமை வரும் தான். நான் என்னென்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா யாருமே இந்த உலகம் வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, யாருமே நம்மளே நம்ப மாட்டோம். வந்து இந்த 2வது தடவை எழுதும்போதெல்லாம் 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி 2வது குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நான் எழுதும்போது 2022 ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10 வருஷம் படிச்சு படிச்சுட்டு இருந்தேன், வேலைக்கு போனேன். இடையில புக்கு உங்களுக்கு தெரியும், நான் வரும்போது கூட காமிச்சேன், 2 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். அப்படி தான் போயிட்டுருக்கு. அதுதான் என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை. அப்படிங்கிறது உங்கள் டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கா? புரியல. இல்லை, எதுக்கு இப்போ நீங்கள் ட்ராக் மாதிரி ஏன் புக்கு எழுதுறீங்க?
அது என்னுடைய சர்வைவலுக்கு தான். அது வந்து அதிலேருந்து சில வருமானம் கிடைக்குங்கிறது தான். என்னுடைய அடுத்து நான் படிக்கிறதுக்கு உறுதுணையாக ஆகுங்கிறது ஒன்று. இன்னொன்று, அது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் புக். 2015 நான் எழுதினது. ஏறக்குறைய எனக்கு நானே சொல்லிக்கிட்டது தான் அது. அந்த புத்தகமே வந்து ஒரு யங்ஸ்டரை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் படிச்சீங்கன்னா இலக்கு நிர்ணயித்து கலக்குன்னு ஒரு புத்தகம். அது எங்கள் கல்லூரி தான், எம்ஆர் ரகுநாதன் சார் தான் அதை பப்ளிஷ் பண்ணாங்க. ஆக்சுவலி அது எனக்கு நானே எழுதிக்கிட்ட டைரி குறிப்புகள் மாதிரி தான். அதில் நான் முன்னுரையில் கூட சொல்லியிருப்பேன். அதை நான் உங்களுக்கும் படிக்க கொடுக்குறேன். அந்த அளவுக்கு தான் அது. அதை எழுதின அந்த காலகட்டத்தில் வந்து ஆரோக்கிய புஷ்பராஜ் வந்து பெரிய சாதனையாளர் கிடையாது. மேபி நான் லைஃப்பில் சில விஷயங்கள் சாதிச்சிருக்கேன். கம்பேரிட்டிவ்லி அந்த வயதை உள்ள பல இளைஞர்கள் செய்ய முடியாத சில விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோம். ஆனாலும் கூட ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் புக் எழுதுறதுக்கான ஒரு சாதனையாளர் கிடையாது. ஆனால் நான் அதை எழுதுகிறேன். அதுக்கு வந்து காரணம் என்னென்னா, முதன்மையான காரணம் வந்து எனக்கு நானே எழுதி பார்த்துக்கிட்டது தான். நான் டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், ஓகே, ஒரு எப்படி சோர்வடையாமல் இருக்கிறது, ஒரு வீழ்ச்சிக்கு பின்னாடி எப்படி எழுதுறது, இதெல்லாம் தான் அதில் இருக்கும். அதெல்லாம் எனக்கு நானே சொல்லிக்கிட்டது தான், எனக்கு நானே எழுதி பார்த்துக்கிட்டது தான். அதை ஒரு புத்தகமாக நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். இவ்வளோ தான் அது நடந்தது. ஆனால் படிக்கிறதுக்கு இடையே இதுவும் பண்ணுறீங்க. சரி, திரும்ப இதுக்குலாம் 10 years ஆகுது. அடுத்த குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் எழுதிங்க என்ன ஆகுது? அடுத்த குரூப் அது கிளியர் ஆகுது. 2வது தடவை நான் எழுதும்போது அது கிளியர் ஆகுது. அதோடைய மெயின்ஸில் வந்து கடந்த முறை நான் செய்த சில தவறுகளை சரி பண்ணுறேன். மேக்ஸுக்கு நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் போட்டு பார்க்குறேன். கம்பேரிட்டிவ்லி வந்துருங்கிற அந்த லெவலில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஒரு 4 மதிப்பெண்களில் எனக்கு இன்டர்வியூ கால் வரல. மறுபடியும் 2வது குரூப் ஒன் மெயின்ஸில் வந்து ஒரு 4 மதிப்பெண்களில் குரூப் ஒன் வரல. அந்த அட்டம்ப்ட் அப்படி தான் போச்சு. இல்லை, அது 3 வார்த்தைகள் இருக்குது. ஆக்சுவலி வந்து என்னென்னா, பிழைத்தல்னு ஒன்று இருக்குது, இருத்தல்னு ஒன்று இருக்குது, வாழ்தல்னு ஒன்று இருக்குது. எந்த ஸ்டேஜில் இருந்தீங்க? ஓகே, நான் இருத்தல் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்தேன். இருத்தல்ங்கிறது ரொம்ப மோசமான ஸ்டேஜ் கிடையாது, பிழைத்தல் தான் மோசமான ஸ்டேஜ். இருத்தல்ங்கிறது என்னென்னா, இது ஜெயமோகன் கூட டீட்டெயிலாக சொல்லிப்பார். உங்களுடைய வாழ்வினுடைய உச்சக்கட்ட மகிழ்ச்சி, உச்சக்கட்ட தோல்வி, ஒரு உணர்ச்சிகரமான தருணங்கள், இதிலெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்கல்ல, அது வந்து ஒரு இருத்தல். அது பிழைத்தலை விட ஒரு மேம்பட்ட தருணம் தான். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாழ்நாளில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இது எல்லாமே பெரும்பாலும் இருத்தலாக தான் இருக்குது. ஒரு உணர்ச்சிகரமான தருணங்களாகவே தான் இருக்குது. ஒரு வெறும் பிழைத்தல்னால் ஏதோ இப்போ பிறக்கிறான், ஒரு வேலைக்கு போகிறான், சாப்பிட்றான், கல்யாணம் பண்ணுறான், பிள்ளை பெற்றுக்கிறாங்கிறதெல்லாம் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. அதில் சொல்கிறதுக்கு அதை தாண்டி எதுவுமே இல்லை. இப்போ உங்கள் மொத்த வாழ்க்கையை சொல்லுங்கள், உங்களால் 5 நிமிஷத்தில் சொல்லிட முடியுதுன்னா, இல்லை ஒரு 10 நிமிஷம் தான் சொல்கிறதுக்கே கண்டென்ட் இருக்குதுன்னா, அது பார்த்துங்க. அதை தாண்டி நீங்கள் வாழவே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் இத்தனை ஒரு தோல்விகள், இத்தனை உணர்ச்சிகரமான தருணங்கள், இத்தனை முயற்சிகள், மறுபடியும் வீழ்ச்சிகள், மறுபடியும் எந்திரிக்கிறதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு விதமான உணர்ச்சிகரமான தருணங்கள் தான். இதெல்லாம் சொல்ல முடியுது, உங்களால் கேட்க முடியுது. அப்போ ஒரு இருத்தல் நிலையில் இருக்கும். வாழ்தல் அப்படிங்கிறது இது வந்து போகுதுன்னு தான் சொல்லலாம். வாழ்தல்ங்கிறது நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. வாழ்தல்ங்கிறது ஒரு அகம் சார்ந்து நான் ஹாப்பியாக இருக்கேங்கிறது முக்கியம். எனக்கு இந்த அகத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ணுறது, அது தொடர்ந்து இன்பிட்வீன் கேப்பில் நடந்துகிட்டே தான் இருக்குது. நான் ஒரு கவிதையை வாசிக்கும்போது நான் முழுக்க ஒரு வாழ்கிறதா, ஒரு பூ மலர்ற மாதிரி இருக்கிறதா நான் உணர்றேன். அது எப்போவுமே நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஒரு இலக்கியம் வாசிக்கிறது, ஏதோ ஒன்று எழுதுறது, ஓகே, ஒரு நல்ல எழுத்தாளருடைய கட்டுரைகளை வாசிக்கிறதோ இல்லை புத்தகங்கள் வாசிக்கிறது, இது வந்து த்ரூ அவுட் த ஜேர்னி நடந்துட்டு தான் இருக்குது. இருந்து வந்து இது வரைக்கும் வந்து ஃபினான்சியலாக வந்து பெருசாக நம்புகிறாங்க. வந்து எதுவுமே வந்து நம்பிக்கை தர முடியாது, எந்த விஷயங்களுமே நீங்கள் பண்ணலை. வந்து எப்படி உங்களால் கவிதையை ரசிக்க முடிஞ்சிச்சு? சரி, அதுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு தோல்வி வந்துருச்சு. அதனால் நார்மலாக நடக்க வேண்டிய எனக்கு இப்போ ஒரு சுவாசிக்கிறது எப்படியோ அந்த அளவுக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. எல்லாமே கரெக்ட் தான். ஒரு விஷயம் 2 வருஷம் பரவாயில்ல, 10 years எழுதுதான். எப்படி அந்த மன வலிமை வருது உங்களுக்கு? மேபி என்னுடைய மன வலிமையை பெறத்துக்கு அதுதான் காரணமாக கூட இருக்கலாம். அதனால தான் நான் திரும்ப இலக்கியத்தின் பக்கம் நான் போகிறேன்னு நினைக்கிறேன், வாசிப்பின் பக்கம் போகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ இத்தனை தோல்விகளுக்கு பிறகு எங்கேருந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கிது? இலக்கியத்துலேருந்து, வாசிப்பிலேருந்து கிடைக்கிது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்று, எங்கேருந்து அந்த மீண்டும் போராடக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வருது? அதுவும் நான் இலக்கியம் வாசிக்கிறேன்னா வந்திருக்காது. ஒரு நார்மலாக வெறும் பாடப்புத்தகங்களை மட்டும் படிச்சுட்டு 2-3 தோல்வியை பார்த்துருந்தா நான் ஒன்று கரியரை குவிட் பண்ணியிருப்பேன், இல்லைனா வந்து தொடர்ந்து ஃபைட் பண்ணியிருக்க மாட்டேன். எப்படி புரிஞ்சுக்கலாமா? என்னென்னா, நீங்கள் ஃபோக்கஸ்டாக வந்து இதிலே தப்பாக ரெட்டிஃபை பண்ணியிருந்தா 2 அட்டம்ப்டில் ஜெயிச்சிருக்க முடியுங்க உங்களுக்கு தோணுது உங்களுக்கு? அது நான் சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே கூட நான் வந்து எனக்கு ஒரு தொடர்ந்து அலைக்கழிதலில் தான் நான் இருந்திருக்கேன். ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லை தான் வந்துட்டு. அது தொடக்கத்துலேருந்தே வந்து அப்படி ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல. ஓகே, ஸோ
நிறைய கரியர் மாறுது, நிறைய விஷயம் என்னுடைய கண்ட்ரோலாக மாறுது, கண்ட்ரோல்லேருந்து மீறுது. அப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸ்டாக அந்த எக்ஸாமை மட்டும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ எங்கிட்டேருந்து கற்றுக்கவே கூடாதது அப்படின்னாக்க வந்துட்டு இந்த மாதிரி அலை கழிதல் தான். எக்ஸாமுக்கு தொடர்பு இல்லாதவற்றை நீங்கள் வாசிச்சிங்கன்னா எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாமுக்கு தொடர்பு இல்லாத நிறைய விஷயங்களை நான் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய டிலே ஆகுது. இது ஆனால் இந்த டிலேவுக்கு பிறகு ஒரு ஃபைட் பேக் பண்ணுறேன்ல, அந்த ஒரு விஷயத்த வேணால் நீங்கள் கற்றுக்கலாமே தவிர, தொடர்ந்து இந்த அலை பாயக்கூடிய மனது தொடர்ந்து அலைக்கழிச்சிக்கிட்டே இது அது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லையா, அது வந்து டெஃபினட்டாக செஞ்சிருக்கவே கூடாத ஒரு விஷயம் தான். பட் அதை நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஒன்றும் அது என்னுடைய கண்ட்ரோலில் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணிக்க முடியாது? நிறைய விஷயம் இவ்வளோ தெளிவு இருக்கவங்களால வந்து ஏன் அதில் ஒரு சரியான முடிவெடுக்க முடியல? இவ்வளோ தெளிவு வந்து இவ்வளோ பெரிய குழப்பத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்குது. ஸோ இன்றைக்கி கிடச்சிருக்கிற ஞானம் வந்து அன்னைக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து தெளிவாக இருக்கீங்க, அப்புறம் ஏன் இவ்வளோ குழப்பம்லாம் நிறைய குழம்புனதுனால தான் அந்த தெளிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது குரூப் என்ன ஆகுது? ரெண்டாவது தடவை மெயின்ஸில் எழுதுகிறோம், ஒரு 4 மார்க்கில் வரலங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து 3வது தடவை மூணாவது தடவை எழுதலாம். ஆனால் அந்த டைமில் எனக்கு யூபிஎஸ்சியோடைய ஒரு அட்டெம்ப்ட் இருக்குது. என்னுடைய ஆமாம், யூபிஎஸ்சியோடைய கடைசி அட்டெம்ப்ட் இருக்குது. நாங்கள் அந்த 2வது மெயின்ஸ் எழுதினால அதே டைமில் வந்து என்னுடைய நண்பர் கார்த்தி ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ கேரளாவில் இருக்காப்புல, அவர் ரொம்ப என் மீது ரொம்ப பிரியமாக இருப்பாப்புல. அவர் சொன்னாப்புல, அண்ணா நீங்கள் வந்து ஒரு சாலிடான அட்டெம்ப்டை வந்து யூபிஎஸ்சியில் கொடுங்க, ஏன்னா உங்களுக்கு நேச்சுரலாக எழுத நல்லா வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய முழு ஃபோக்கஸை நீங்கள் யூபிஎஸ்சியில் காட்டினீங்கன்னா வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாப்புல. நான் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன், ஏன்னா ஒரு வெல்விஷர் தான். அந்த 3வதாக நான் குரூப் 1 கொடுக்கல, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொடுத்துருந்தேன், அது கிளியர் ஆச்சு. அதே ஆண்டு 2024 மே மாதம் 29ஆம் தேதி எனக்கு குரூப் 2A உடைய ஆர்டரும் வந்துச்சு. இன்பிட்வீன் நான் ஒன்று சொல்லலை, 2022 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஒன்று வந்துச்சு, அதை நான் கிளியர் பண்ணியிருந்தேன். 23 மெயின்ஸ் எழுதியிருந்தேன். 24 அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து குரூப் 2 எழுதி. ஆமாம், அப்போ தான் வந்து குரூப் 2 எழுதுறேன். ஆமாம், ஃபஸ்ட் டைம் எழுதுறேன். ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி வந்து இந்த டைமில் 2016 நான் ஏற்கனவே ஒரு குரூப் 2A எழுதியிருந்தேன். அப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரையும் அது போயிடுச்சு. 2016 நடந்துச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரையும் வந்துச்சு. அந்த டைமில் நிறைய அந்த எக்ஸாமினேஷன் நிறைய குளறுபடிகள்லாம் நிறைய நியூஸில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த தமிழ்நாடு சார்ந்த எக்ஸாமில் ஒரு இன்ட்ரெஸ்ட் போனதுக்கு அந்த குளறுபடிகள்லாம் ஒரு காரணம். ஸோ 5 ஆண்டுகள் நான் தொடர்ந்து எழுதவே இல்லை. அப்புறம் 2020 அதுக்கப்புறம் நான் எழுதின ஒரு குரூப் 2னா அந்த 2022 தான். 22 ப்ரிலிம்ஸ் எழுதுறேன். ஒரு வருஷம் கழிச்சு 23 தான் மெயின்ஸ். 2023 மெயின்ஸ் நடக்குது. அந்த மெயின்ஸ்லேயே வந்து அந்த டைம்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட குளறுபடி நடந்திருக்கும். நாங்கள் எழுதி முடிச்சுட்டு வரும்போது சாயந்தரம் 7 மணி அந்த மாதிரி ஆகிடுச்சு. அது ஒவ்வொருத்தவங்களுக்கு சென்டர்லாம் மாற்றி ரூம்லாம் அந்த மாதிரி நிறைய 2023 அந்த பிரச்சனை நடந்துச்சு. அப்புறம் 2023 அந்த மெயின்ஸுக்கு ரிசல்ட் 2024 வந்துச்சு. ஸோ அதுவே 3 வருஷம் ஜேர்னி பாருங்கள் ஒரு குரூப் 2. ஸோ 24 மே 29 எனக்கு வந்து ஆர்டர் வருது. அப்போ ஜூன் 15-16 யூபிஎஸ்சியோடைய கடைசி ப்ரிலிம்ஸ் கொடுக்குறேன், அது கிளியர் ஆகுது. அப்புறம் மெயின்ஸ் கொடுக்குறேன். ஆனால் இந்த ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக எழுதுறீங்க? ஆமாம், நான் இப்போ ஃபோக்கஸ்டாக ஏறக்குறைய நான் 2020க்கு அப்புறமே வந்து ஓரளவுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக மாறிட்டேன்னு நான் சொல்லணும். 2020க்கு பிறகு இலக்கியத்தை வந்து பெரிய அளவில் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம், அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸில் 5 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு 8-9 வருஷத்தில் எதுவுமே நடக்கவே இல்லை, ப்ரிலிம்ஸ் கூட ஆகலை. ஆனால் லாஸ்ட் எல்லா டைமும் எழுதின எல்லாத்துலேயுமே கிளியர் தான் பண்ணியிருக்கோம். மேபி அந்த கடைசி லிஸ்ட்டில் நம்ம வராமல் வந்துடுவோம், பட் ஆனால் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நம்ம மாறின இதோடைய வெளிப்பாடு அது. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுது, மெயின்ஸ் கிளியர் ஆகுது. இந்த டைமில் நான் ட்ரைனிங் போயிருக்கேன். ப்ரிலிம்ஸுங்கிறது இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளியர் ஆகுதா? ஆமாம், ஃபஸ்ட்டு கிளியர் ஆகுது. லாஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகுது. எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஏன்னா மெயின்ஸ் எனக்கு ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கு எழுத வரோன்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ இந்த தடவை நம்ம வந்து மேபி லாஸ்ட் பாலில் 6 அடித்து இந்தியா கப்பு ஜெயிக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த மாதிரி அதுக்கான உழைப்பை நான் போட்டேன்னு நான் சொல்லுவேன். இன்டர்வியூ போகிறீங்க? இன்டர்வியூ போகிறேன். இன்டர்வியூவில் ஆக்சுவலி 190 மார்க்ஸ் வந்து நான் வந்து வாங்குகிறேன். ஆனால் ஒரு 6 மார்க்கில் எனக்கு ஆல் இண்டியா ஃபைனலில் வந்து ஒரு 6 மார்க்கில் ஆல் இண்டியா சர்வீஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் இன்டர்வியூ அந்த ப்ரிப்பேர் பண்ணுற அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு பீரியட். அந்த 4 மந்த்ஸ் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸோட, ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட
மாக் இன்டர்வியூ 1-on-1 செஷன்லாம் நிறைய அட்டன் பண்ணேன். எங்கெங்கேயோ இருப்பாங்க, டெல்லியில் இருப்பாங்க, பஞ்சாபில் இருப்பாங்க, ஆந்திர பிரதேஷில் இருப்பாங்க, கர்நாடகாவில், எல்லாரோடையும் வந்து ஆன்லைனில் வந்து கனெக்ட் ஆகி 1-on-1 செஷனில் வந்து இது பண்ணோம். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்து ஒரே மாதிரி சொன்னாங்க, 100% நீங்கள் வந்து ஃபைனல் லிஸ்ட்டில் இருப்பீங்க, ஒரு ஆஃபீஸர் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு. ஒரு சீனியர் ஆஃபீஸரு ஒரு 60+ல் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 35 to 40 இயர்ஸ் சிஸ்டமில் இருந்தவங்க இப்போ ஒரு ½ அன் ஹவர் நான் அவங்கள்ட்ட பேசிவிட்டு ஆரோக்கிய புஷ்பராஜுங்கிற அந்த நேம் அந்த லாஸ்ட் இந்த ஹோலி பிடிஎஃப்பில் வரும் அப்படின்னு சொன்னது நிறைய தடவை நடந்துச்சு. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்துச்சு, பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு. என்னுடைய குருநாதர் வந்து வினோபா பூபதி அண்ணா அவரும் சொன்னார் வந்துட்டு, கம்ப்ளீட் சைக்கிள் இது வந்து நிறைய போராட்டத்தை பார்த்துட்டா இப்போ வந்து நீ ஒரு ஆஃபீஸர் எப்படி பேசுவாரோ, ஆஃபீஸர் எப்படி ஒரு பேலன்ஸ்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரோ அந்த இடத்துக்கு நீ வந்துட்ட, தெர் இஸ் சான்ஸே இல்லை, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஜஸ்ட் கோ ஒன்று ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அது ஒரு கன்சர்வேட்டிவ் போர்டு தான். அது நார்மலி நிறைய மார்க் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன நிறைய பேர் வந்து அங்கே ஒரு 165 அவ்வளோதான் வாங்கியிருக்காங்க, 150, 153, 120 கூட போட்டிருக்காரு. அவர் வந்து எனக்கு 190 போட்டிருந்தார். ஸோ அதுவே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். என்னுடைய ஆஃபீஸர் சர்க்கிளில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் பேசும்போது டெஃபினட்டாக வந்து ஹி வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் யுவர் பர்ஃபார்மன்ஸ். அதுதான், அதனால தான் அவர் வந்து 190 போட்டிருக்காரு. சம்ஹவ் மெயின்ஸில் வந்து எனக்கு மார்க் இல்லை. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆப்ஷனில் தான் எனக்கு ஸ்கோர் கம்மி மெயினாக. ஆமாம், எது வந்து நம்மை காப்பாற்றும் என்று நாம் நம்பினோமோ அது நம்மை கைவிட்டது, அவ்வளோதான். அதனால் வந்து எஸ்ஏயில் வந்து நான் 120 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த டைமில் ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் 1 வந்து 100 மார்க் வாங்கியிருந்தாங்க. ஸோ ரேங்க் நம்பர் 1 விட 20 மார்க் நான் எஸ்ஏயில் ஜாஸ்தி. ஆனால் தமிழ் ஆப்ஷனில் ரொம்ப அது டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு உடைதல் நிகழ்ந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய அளவில் பெயின்ஃபுல்லாக இருந்தது. என்ன அப்படின்னா, தேவையற்ற இலைகள் உதிரக்கூடிய வகையில் மரம் இருக்குது, தேவையற்ற இறகுகள் உதிரக்கூடிய வகையில் வந்து ஒரு பறவை இருக்குது, தேவையற்ற எதுவும் உதிரக்கூடிய அளவில் இந்த வாழ்க்கை இருந்துட்டு போகட்டோங்கிற ஒரு மனநிலை தான். இது வந்து ஒரு வண்ணதாசனுடைய கவிதை இது. ஸோ எப்படி வந்து ஒளி நம்ம வாழ்க்கையில் வருதோ அது மாதிரி இருளும் நம்ம வாழ்க்கையில் வரும். துளிர்ப்பது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் வந்து உதிர தான் வேணும். அந்த மாதிரி வந்து நமக்கு எது தேவையோ, நமக்கு எது தேவையில்லையோ அதை வாழ்க்கை முடிவு பண்ணிட்டோம். நம்ம தான் காரணம் இல்லாமல் இல்லை. இப்போ நான் காரணம் இல்லை, இதுக்கு மற்ற விஷயங்கள் காரணம்னு சொல்ல, ஆனால் நான் மட்டும் காரணம் இல்லை, நிறைய காரணிகள் உண்டு. முதன்மையாக நான் காரணம். ஆனால் இப்போ நான் தான் காரணம்னு உணர்றதுனால மட்டும் இந்த தோல்வியை என்னால் மாற்றிட முடியுமா? மாற்றிட முடியாது. நடந்து விட்டது, நிகழ்ந்ததை போய் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இனி நிகழ்விருப்பதில் மட்டும் தான் நம்ம கவனம் செலுத்த முடியும். ஓகே, ஸோ நிகழ்ந்து விட்டது, அதை ஏற்றுக்கிட்டு தான் போகணும். மேபி வேறு ஒரு ப்ராடர் பர்பஸுக்காக கூட சில விஷயங்கள் நடக்கலாம். நம்மளை வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக இத்தனை ஆண்டுகள் நம்ம தயார்படுத்தியிருக்கோமோ, இல்லை இயற்கை நம்மளை தயார்படுத்தியிருக்கோ, இல்லை இந்த தோல்விகள் வழியாக எனக்கு கிடைத்த பக்குவம் வழியாக வேறு ஒன்றை நான் ஆற்றுவதற்காக, வேறு ஒரு பணினா வெறும் இந்த ப்ரொஃபஷன் மட்டுமே இல்லை, வெறும் ஒரு கோல், ஒரு கரியர்னு மட்டுமே நான் அதை பார்க்கல. வாழ்க்கைங்கிற ஒரு ப்ராடரான விஷயத்தில் கரியருங்கிறது இல்லை இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுங்கிறதுலாம் ஒரு சிறு டைமென்ஷன் தான், அவ்வளோதான். அந்த சிறு டைமென்ஷனில் நான் தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சிருக்கேன், சில வெற்றிகளை சந்திச்சிருக்கேன், சில பார்ஷியல் வெற்றி, இந்த இடத்துல போய் எட்ஜில் விழுந்திருக்கோம், இவ்வளோதான். அதுக்கப்புறம் மீண்டும் என்ன அப்படின்னு கரியர் லெவலில் பார்க்கலாம். ஆனால் வாழ்க்கைங்கிற அந்த ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்க்கு இந்த தோல்விகளும், இந்த அலைக்கழிதல்களும், இந்த வீழ்ச்சிகளும், இந்த எழுச்சிகளும் உதவி பண்ணோம் அப்படின்னு நான் நம்பினேன், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி ஃபெயிலியர் வந்து ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த செய்யவே கூடாதுங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எதை செய்ய வந்திருக்கீங்களோ அதை மறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எதுக்காக வந்திருக்கோமோ அதை வந்து நம்ம மறக்கக்கூடாது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 தான் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு வந்துட்டீங்கன்னா வந்த நோக்கத்தை மறக்கக்கூடாது. ஓகே, வந்த நோக்கத்துக்கு எதெல்லாம் செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும். அதை விட நோபலான விஷயமாக கூட இருக்கலாம். ஓகே, ஆனால் அதை செய்யக்கூடாது. அதை செஞ்சிங்கன்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். இது நல்லது கெட்டதுலாம் கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு எதெல்லாம் ரெலவெண்ட்டோ அதை மட்டும் செய்யணும். அதை மட்டும் செய்கிறவங்க பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தொடர்பு இல்லாத
உலகத்திலேயே அதி தூய்மையான விஷயத்த இல்லை அதி நல்ல விஷயத்த நீங்கள் பண்ணினா கூட எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பர்சனாலிட்டியாக மாறிட்டு இருக்கலாம், உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், நிறைய மனிதர்கள் கிடைப்பாங்க, இதெல்லாமே உங்களுக்கு அக திருப்தி ஏற்படும். எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் தான். ஒரு நீங்கள் ஒரு சர்க்கஸுக்கு போனீங்கன்னா அதில் ஒரு புலியோ இல்லை ஒரு சிங்கமோ வந்து அந்த இதில் வந்து ஜம்ப் ஆகி அந்த சின்ன வளையத்தில் வந்து ஜம்ப் ஆகி போயிட்டுருக்கோம். அந்த சின்ன வளையத்துக்குள்ளே அது போகிறதுக்கு தேவைப்படுற பயிற்சி அது செஞ்சாக்க அந்த வளையத்துக்குள்ளே அது போயிடும், அவ்வளோதான். ஓகே, இது நீங்கள் ஒரு காட்டு சிங்கம் வந்து இதை விட 1000 மடங்கு பவர்ஃபுல்லாக கூட இருக்கும். பட் அதனால் ஒரு நாளும் இந்த வளையத்துக்குள்ளே போகிறதுக்கு காட்டு சிங்கத்தால் முடியாது. ஓகே, காட்டு சிங்கம் வேட்டையாடும், எல்லாம் பண்ணும். இந்த வளையத்துக்குள்ளே போகிறதுக்கு தனி பயிற்சி தேவை. அந்த பயிற்சியை செய்கிற சிங்கம் மட்டும்தான் அந்த வளையத்துக்குள்ளே அந்த சர்க்கஸுக்குள்ளே ஜெயிக்க முடியும், கைத்தட்டு வாங்க முடியும். அப்போ அது ஒன்று. உங்களுக்கு தெரிய வந்து ஒரு ஃபெயிலியர் எப்படி அனுபவம் இப்போ தெரியும். என்னென்னா நீங்கள் கார்த்திக் சார் சொன்னதுக்காக ஃபோக்கஸாக அதுக்குள்ளே இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த அட்டம்ப்டே ஜெயிக்கிறீங்க வந்து. நான் நிறைய சமயத்தில் நீங்கள் ஃபெயிலியர் வரும்போது பார்த்தீங்கன்னா டைவர்ட் ஆகி போகும். அதனால் ஒரு ஃபெயிலியரை வந்து எப்படி அணுகணும்? ஒரு ஃபெயிலியர் வரும்போது என்னென்னா, நம்ம இப்போ நார்மலி ஒரு முறை ஃபெயிலியர் ஆகும்போதும் இம்மீடியட்டாக ஒரு நமக்கு ஒரு உள்ள வெறுமை வரும், நம்ம வந்து பண்ணுறது ரைட்டான கொஷின் வரும். அப்போ வந்து ஓகே, அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு இன்னும் ஒரு 1 year இருக்குது. ஸோ மெல்ல வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இந்த இதுக்குள்ளே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த டைமில் ட்ராவல் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு சினிமா பார்க்குறதோ இல்லை வேறு விதமான புத்தகங்கள் படிக்கிறதோ, இந்த மாதிரி நம்ம ரெஜுவினேட் பண்ண போகிறோன்னு ஒன்று பண்ணுவோம். ரெஜுவினேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அங்கே போகிறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ஒரு 6 மாதம் இருந்துட்டு திரும்ப இங்கே வந்தோம்னா அங்கே எல்லாமே மாறியிருக்கும். ஓகே, அப்போ இங்கே எல்லாமே புதுசாக தெரியும். அப்போ வந்து பாலிட்டியில் ஒரு பேசிக்கான ஒரு ஆர்டிக்கல் கேட்டால் கூட சொல்ல முடியாது, எக்கனாமியில் ஒரு பேசிக் கான்செப்ட் கேட்டால் கூட நம்ம மறந்து போயிருப்போம். அப்போ என்னென்னா மிஞ்சி போனால் ஒரு 2-3 நாள் ஓய்வு எடுக்கலாம். ஓகே, ஒரு ப்ரிலிம்ஸ் வந்து ரிசல்ட் வருது, ஃபெயிலியர் ஆகிட்டீங்க. ஓகே, இன்னும் அடுத்த ப்ரிலிம்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. இல்லை குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆகிட்டீங்க, இல்லை அடுத்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வரதுக்கு ஒரு 1 year ஆகும். அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 2-3 days வந்து நீங்கள் உங்களை ரெஜுவினேட் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். மறுபடியும் வந்து சிலபஸை பார்க்குறது, நீங்கள் செய்த தவறுகளை பார்க்குறது, எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆகிருக்குதுன்னு பார்க்குறது, அந்த வேலையை செய்ய தொடங்கினுமே தவிர ஒரு 6 மாதம் கேப் விட்டுட்டு ஒரு 9 மாதம் கேப் விட்டுட்டு கடைசி 3 மாதம் புஷ் பண்ணுறதுனால எதுவுமே நடக்காது. இது பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 19 வயசில் வந்து மிகப்பெரிய சிக்கலான காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா புத்தகம் உங்களை மீட்டெடுத்துச்சு. ஆனால் அதோட மெச்சூர் ஆகும்போது வந்து உங்கள் ஃபெயிலியர் வந்து இந்த புத்தகங்கள் மீட்டெடுக்கலையே. இப்போ படிக்க வர்ற பசங்க என்னை கேட்டாங்கன்னா, பாட புத்தகங்களை சிலபஸுக்கு தேவையான தவிர வேறு எதுவும் படிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லிட்டுருக்கேன். என்னுடைய மாணவர்களுக்கே வந்து எக்ஸ்ட்ரா எந்த விஷயத்தையும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்கிறதில்ல. ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரீட் பண்ணால் போதும். டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா, சென்ட்ரல் பேஜ் ஆர்டிக்கல் படிக்கிறீங்களா, ஹிந்து வாசிக்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு வாரம் ஒரு எஸ்ஸே எழுதி பார்க்குறீங்களா, எத்திக்ஸ் எழுதுறீங்களா, இப்படி தான் நான் என்னுடைய மாணவர்களை ட்ரெயின் பண்ணுறேனே தவிர நீங்கள் ஜெயகாந்தனை படிங்க, ஜெயமோகனை படிங்கன்னு நான் இப்போ சொல்கிறது இல்லை. ஓகே, இப்போன்னு இல்லை, எப்போவுமே என்னுடைய மாணவர்கள்ட்ட நான் அதை சொன்னதே இல்லை. நீங்கள் படிக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போதைக்கு படிக்காதீங்க. நீங்கள் சர்வீஸ் வாங்கிட்டு படிக்க வேண்டிய லெஜெண்ட்ஸ் தமிழில் ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள வாசிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் தெளிவாக வந்து என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லும்போது நான் செய்த தவறுகளை செய்யாதீங்கன்னு தான் சொல்கிறேன். எனக்கு சம்ஹவ் வந்து புத்தகங்கள் வந்து ஒரு ஆறுதலாகவோ இல்லைன்னா இப்படி கூட வச்சுக்கலாம். நான் இந்த சிவில் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இந்த சிவில் சர்வீஸை வந்து ஒருவேளை ஒரு கரியராக சூஸ் பண்ணலான்னா இந்த 10 ஆண்டுகளில் இல்லை ஒரு 15 ஆண்டுகளில் வந்து மேபி ஒரு 4-5 நாவல் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, அதில் தீவிரமாக இருந்திருந்தேன். ஆனால் தமிழை பொறுத்தவரையிலையும் எழுதி இங்கே வாழ முடியாது. அது அந்த வருமானம் வந்து எழுத்தாளர்களுக்கு கிடையாது. அதனால் ஒரு கரியரில் ஏதோ ஒரு ரீசனபிளான வருமானம் வரக்கூடிய, மாதம் ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வேலைங்கிறது கம்பல்சரி. அது வந்து ஜெயமோகன் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கலாக நீங்கள் பிரச்சனையோட லிட்ரேச்சர் உலகத்துக்குள்ளே வந்தீங்கன்னா எது உங்களுக்கு பிடிச்சி இங்கே வந்தீங்களோ அதை கடைசி வரையும் தொட முடியாமல் கூட போயிடும். ஒரு உப்பு புளி மிளகாவுக்கு உங்கள் பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்புறம் எங்கே நீங்கள் கவிதை படிக்கிறது, எங்கே நீங்கள் வந்து நாவல் படிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூ வந்துடும். அதனால தான் இது ஒரு கரியராக நம்ம வந்து இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. இன்னொன்று சொல்லலாம், மேபி உள்ளார்ந்து டீப்பாக நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஆகணும், இல்லை நான் ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் தான் ஆகணுங்கிறத நான் ரொம்ப டீப்பாக விரும்பலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு டீப் டிசைர்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஃபயர் மாதிரி அது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கூட வந்து ஒரு ஏதோ ஒரு 2 வரி படிக்கும்போது நான் ஒரு ஹாப்பி அடைகிறேன்ல, ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன்ல, அது வந்து மேபி சிவில் சர்வீஸில் இல்லை அது மேலே உள்ள அதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மகிழ்ச்சியோடு நான் அதை பண்ணலையோ அப்படின்னு தோணுது எனக்கு. பண்ணல அப்படியே நான் சொல்லுவேன். என்னன்னா
ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், திரும்ப வந்து இந்த சக்ஸஸ் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 இயர் நீங்கள் பண்ணும்போது வந்து, அதாவது ஃபஸ்ட்டில் ப்ளீஸ் பாஸ் பண்ணுறீங்க, மெயின்ஸ் போகிறீங்க, இன்டர்வியூ வரைக்கும் போகிறீங்க வந்து, அப்படின்னா இது கேப்பபிள் பர்சன். சில பேருக்கு வந்து வராது நம்ம சொல்லிட்டு போயிடலாம், ஏன்னா அவங்க எழுதுதான் வரும் அப்படிங்க. உங்களுக்கு வந்து இதுக்கு வருன்ற விஷயத்தை வந்து ரொம்ப லேட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? ஆமாம், அப்படி கூட சொல்லலாம். இன்னொன்று ஆக்சுவலி அது மட்டுமே கிடையாது. இப்போ இன்னும் நம்ம வேறு நிறைய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூக்குள்ளே வருவோம். இப்போ வந்து இந்த எக்ஸாமை பற்றி சமூகத்தில் இருக்கக்கூடிய பிம்பங்கள் இருக்குல்ல, இது ரொம்ப கஷ்டமான எக்ஸாமு, இது வந்து நிறைய படிக்கணும் இல்லையா, இந்த மாதிரியான விஷயம் இருக்குல்ல, இது ஒரு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம நிறைய வாசிக்கணும், நிறைய படித்தா ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்தால் அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியுங்கிறது. நம்ம இந்த எக்ஸாமுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அங்கங்கே இருக்கக்கூடிய மித்தெல்லாம் நம்ம தலைக்கு ஏறிடும். அதாவது எது வந்து சேரணுமோ அந்த தகவல் நமக்கு வந்து சேர்றதை விட எதெல்லாம் தேவையில்லையோ அந்த தகவல் நமக்கு சீக்கிரம் வந்து சேர்ந்துடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கூட நம்மளை மிஸ்கைட் பண்ணிடுச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் வந்துட்டு. ஸோ நீங்கள் ஃபெயிலியர் வரும்போது உண்மையிலேயே வந்து இதுக்குள்ளே போகாமல் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியருக்கான உண்மையான காரணம் எது அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் போகாமல் பார்த்துருக்கீங்களோ? இல்லைண்ணா, ஃபெயிலியர் அழுகிற விதம் வந்து சரியாக இருந்துச்சா? புரியல. நீங்கள் ஃபெயிலியர் வரும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னை சாந்தப்படுத்தும், ஆறுதல்படுத்தும் அப்படின்னு புத்தகம் படிக்காது இருக்குது. ஆனால் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா தப்புக்கான காரணம், சரியான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வந்து இந்த ஃபெயிலியர் வந்து குறைஞ்சிருக்கும் தானே? அதுதானே இப்போ நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு ஃபெயிலியருக்கு பிறகு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னதே வந்து, நான் எதை செஞ்சேன்னா அதை செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபெயிலியர்லேருந்து வரணும், இல்லை நார்மலாக ஒரு ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் கேப் எடுக்கலாம். ஆனால் நம்ம ஒரு பெரிய கேப் எடுக்கிறோம். ஓகே, அதுதான் நான் எடுத்த கேப்பை நீங்கள் எடுக்காதீங்கன்னு தான் நான், நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன சொல்லுவீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். அப்போ அந்த இதெல்லாம் தான் செய்யக்கூடாதுன்னு நம்ம அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். நீங்கள் என்ன சொல்லி திரும்ப அந்த குரூப் ஒன்றுக்குள்ள வரீங்க? அப்போ வந்து என்னென்னா, எனக்கு வந்து அப்பயும் மறுபடியும் ஒரு 1 மந்த் தான் இருந்தது. நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இந்த குரூப் 2Aல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நான் அவ்வளோ ஹாப்பியாக இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் தகுதியை கஷ்டப்பட்டு உயர்த்தி ஒன்று வச்சுருப்பீங்க, ஆனால் நீங்கள் செய்கிற வேலை அதுக்கு தொடர்பே இல்லாமல் இருந்ததுன்னா உங்களால் அதை தாங்கிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி எனக்கு வந்து நான் ஒர்க் டைமில் அந்த ஒர்க்கிங் அந்த காலகட்டத்தில் வந்து நான் உணர்ந்தேன். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம டெஃபினட்டாக மூவ் ஆன் ஆகிடணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக இருந்தது. இப்போ சும்மா ஒரு நாய் ஓடுறது, ஒரு நாய் நம்மளை துரத்தும் போது நம்ம ஓடுறதும் நாம் நார்மலாக ஓடுறதுக்குமான டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க. ஒரு நாய் துரத்துது, ஒரு வெறி நாய் துரத்துதுன்னா நமக்கே தெரியாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுவோம் இல்லையா? மேபி இந்த குரூப் 1 அட்டம்ப்டே கூட அப்படி வச்சுக்கலாம். மிக மோசமான சூழல் வந்து என்னை துரத்தும் போது எப்பா பாஸ் பண்ணியே ஆகணுண்டா அப்படின்றது இருக்குல்ல, அப்போ ஓடும்போது மிக குறைந்த காலகட்டம் தான் எனக்கு ப்ரிலிம்ஸ் இருந்துச்சு. அப்போ நான் வேலைக்கும் போயிட்டு இருந்தேன். எங்கே இருந்துலாம் நான் நின்று படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. ஓகே, சும்மா நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்னா பஸ் வர வரையும் நின்று படிச்சுட்டு இருப்பேன், பஸ்ஸில் நின்றுட்டு படிச்சுட்டு இருப்பேன், பாத்ரூமில் குளிக்கும்போது ரிவைஸ் பண்ணிட்டுருப்பேன். ஓகே, இந்த இடம்னு இல்லை, சாப்பிடும்போது மற்ற எல்லா இடத்துலையுமே மெக்கானிக்கலாக இருந்துட்டு படிக்கிறது மட்டுமேவாகவே இருந்தேன். படிக்கிறது வேறு நான் வேறுன்னு இல்லாமல் தான் இப்போ நான் பாஸ் பண்ணியிருக்கிற குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வித்தின் 1 மந்த் தான் இருந்தது. அதாவது ஃபெயிலியரு மறுபடியும் நான் போய் ஜாயின் பண்ணுறேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு நடுவில் இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸை வந்து நான் எழுதி தான் பாஸ் பண்ணேன். ஃபயரோல் ஆஸ்பிரண்ட் எப்படி படிப்பாங்க, எப்படி படிச்சிங்க, இதுதான் வேணும். ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படின்னா உண்மையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம். என்னென்னா வாசிப்பு படிப்பு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பார்ட் டைம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து 1 மாதத்தில் வந்து நீங்கள் இதில் என்ன விஷயம்னா, இப்போ இந்த 1 மந்தில் இப்போ நான் பாஸ் பண்ணுறேங்கிறது, இப்போ நீங்கள் புதுசாக ஒருத்தன் படிக்க ஆரம்பிக்கிறான், அவன் ஒரு 1 மந்த்து ஃபயராக படித்தான்னா பாஸ் பண்ண முடியாது. நான் சொல்ல வர்றது அதை பற்றி இல்லை. ஏன்னா வந்து சில நேரத்தில் என்ன ஆகிடும்னா, ஒரு கேப்ஷன் போடுவோம், 1 மாதத்தில் படித்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணார் இப்படின்லாம் யூடியூப்பில் நீங்களே பார்ப்பீங்க. அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டூடெண்ட்டை மிஸ்கைட் பண்ணக்கூடாது. நான் வந்து வருஷ கணக்காக படிச்சுட்ருக்கேன். எனக்கு இந்த 1 மந்த்துங்கிறது ரிவிஷன் தான். 1 மந்தில் நான் போய் புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஏற்கனவே படித்ததை வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுறோம், ஒரு இயர்ஸை மனப்பாடம் பண்ணுறோம், ஸ்கீம்ஸ் எந்த மினிஸ்ட்ரின்னு பார்க்குறோம், ஓகே சில புள்ளி விவரங்களை படிக்கிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படிலாம் நேரத்தை எடுத்துருக்கீங்க அது வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அந்த 1 மந்த்தை வந்து நம்ம எப்படி ஃபுல் டைம் படிச்சுட்டே வந்து நிறைய விஷயங்கள் பாஸ் பண்ணாமல் போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள், எனக்கு அந்த குரூப் 2ல் வந்து வேலைக்கு போயிட்டு தான் படிக்கிறீங்க, வேலைக்கு போய்ட்டு தான் எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த வேலைக்கு போயிட்டு என்ன அப்படி உங்களால் சாத்தியமாச்சு? அதுதான் நான் சொன்னேன். பின்னாடி வந்து வெறி நாய் துரத்துது, உயிர் போகுதுங்கிற மாதிரி அப்படியே ஓடுறது இருக்குல்ல, அதுதான், வேறு வழி இல்லை. எனக்கு அதான் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் முடித்தேன். அப்புறம் ரிசல்ட் வர வரையும் மறுபடியும் நான் போய் வேலைக்கு குரூப் 1 முடிச்சுட்டு அடுத்த நாளே அப்புறம் வேலைக்கு தான் போக ஆரம்பிச்சிட்டேன். அது ரிசல்ட் வர வரையும் நான் வேலையில் தான் இருந்தேன். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து லாஸ் ஆஃப் பே போட்டு ஒரு
2.5 months 3 months வந்து அந்த எக்ஸாம் முடிகிற வரையும் சென்னை போயிட்டு மெயின்ஸ் முடிச்சுட்டு மறுபடியும் வேலைக்கு வந்துட்டேன். அப்புறம் மெயின்ஸ் நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் வந்து கொடுத்துருந்தேன். அப்புறம் ரிசல்ட் வரும்னு. ஆமாம், நான் என்னென்னா என்னுடைய பேப்பர் வந்து நான் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட கொடுத்து திருத்த சொன்னேன். அதில் என்னுடைய பேப்பர் பார்த்துட்டு யாருமே வராதுன்னு சொல்லலை. இப்போ எல்லாருமே வந்து என்னென்னா நீங்கள் டாப்பர் ஆவீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பிரபு டிஎஸ்பி சார்னு ஒருத்தவங்க, மணிமொழியன் சார், அவங்க பூமான்னு சொல்லி ஒரு டெபுட்டி கலெக்டர், இவங்கெல்லாம் என்னுடைய பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ணாங்க. அப்புறம் இன்னும் நான் சங்கர ஏஎஸ் அகாடமியில் தான் மெயின்ஸ் எழுதினேன். ஒரு 7-8 டெஸ்ட் அங்கே எழுதினேன். அங்கேயும் சில பேப்பர் திருத்துறவங்க நல்லா சொன்னாங்க. பட் நான் இவங்க ஏற்கனவே ஆஃபீஸராக இருக்கிறவங்களுடைய இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அதில் இவங்க மணிமொழியின் சார்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. வந்துட்டு நீங்கள் யூபிஎஸ்சி மறந்துடுங்க புஷ்பராஜ், இதுக்குன்னு தேவைப்படுற மாதிரியான கண்டென்ட்லாம் கொடுங்க, இப்படி எழுதுங்க அப்படிலாம் சில சஜஷன்ஸ்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, பட் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சில நேரத்தில் சென்டென்சஸ் எனக்கு வந்து பேசிக்கலாக எழுதுறது பிடிக்குங்கிறதுனால ஒரு அர்த்தமுள்ள வாக்கியத்தை எழுதி தான் நான் பழகியிருக்கேன். ஒரு அர்த்தமற்ற ஒரு வாக்கியம் என்னால் எழுத முடியாது. ஆனால் இங்கே நீங்கள் ப்ரோக்கன் மச்சான் ஜெரோம், அவர் 2 பேரும் நாங்கள் வந்து அவருக்கு ஆக்சுவலி மேரேஜ், அவருக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து அண்ணா நகரில் ஒரு ஷாப்பில் இருந்தேன். அப்போ தான் வந்து டிஜிட்டல் பாரதி சார் கால் பண்ணியிருந்தாங்க. உடனே எனக்கு எழுத்தாளர் வெண்ணிலா மேம் கால் பண்ணியிருந்தாங்க. அடுத்தடுத்து கால்ஸ் வந்துருச்சு. அப்போ ரிசல்ட் வந்துருச்சு பாருங்கன்னு சொல்லி நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் வெண்ணிலா மேம் வந்து எழுத்தாளர் வெண்ணிலா, அவங்க மிக முக்கியமான ஒரு 3 நாவல் எழுதியிருக்காங்க. கங்காபுரம், சாலம்புரி, அப்புறம் நீராதாரம்னு விகடனில் வந்துச்சு, அது பென்னி குயிக் பற்றி நாவல். இதெல்லாம் எழுதின எழுத்தாளர் வெண்ணிலா மேம் வந்து என் மீது மிகப்பெரிய அளவில் பிரியம் கொண்ட ஒரு எழுத்தாளர். அவங்க வந்து எனக்கு அன்றைக்கி ரிசல்ட் வந்து ஜஸ்ட் வந்து அவங்க பார்த்த உடனே எனக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் அப்போ நான் பார்த்துருக்கல. பார்த்துட்டு என்னென்னு பாருங்கள், ஏன்னா அதில் வந்து ரேங்க் அடிப்படையில் அப்படி கொடுக்கல, மொத்தமாக ரிசல்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இன்டர்வியூ நடந்து 2வது நாளே ரிசல்ட் வருது. ஓகே, 15-16ன்னு நினைக்கிறேன், ஏப்ரல். ஸோ அப்போ ரிசல்ட் வருது. நான் அப்போ ட்ரெஸ்லாம் ஒரு சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்தோடனே நான் ஜஸ்ட்டு தேடி பார்க்குறேன், அந்த நம்பர் வந்து பார்க்குறேன். அதில் ஒரு குறிப்பிட்ட மார்க் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி பின்னாடி எத்தனை பேர் வேக்கன்சிஸு, நம்ம பிசி கம்யூனிட்டியில் உள்ளே வருவோமா வேணாமா, இந்த மாதிரி அதில் நிறைய இருக்கும் இல்லையா, எத்தனை ரேங்க் வந்து வரையும் சர்வீஸ் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தலையில் ஓடுது. நார்மலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவ்வளோ ஸ்மார்ட்லாம் கிடையாது. இவங்களுக்கு இது நம்ம கொஞ்சம் வந்து எப்படின்னா தெரியும்ல, சில நேரத்தில் நம்ம ரொம்ப வேண்டியப்பட்டவங்க ஃபோன் நம்பர் கூட ஞாபகம் இருக்காது. நம்ம என்னென்னமோ படிச்சுலாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. அதையே முழு நேரம் பணியாக செய்கிறாங்களா, அவங்க அளவுக்கு நமக்கு அது தெரியாது என்ன ஏதுன்னு. அப்புறம் நான் என்னுடைய நம்பரு, அந்த மார்க் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு டிஜிட்டல் பாரதி அவருக்கு அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், எங்கள் மச்சான் தான், ஜார்ஜ்னு சொல்லிட்டு, இதுக்கு முந்தின அட்டம்ப்டில் வந்து அவர் டெபுட்டி கலெக்டர் ஆகிருக்காப்புல. அவர் கேட்டிருந்தாப்புல, அவருக்கு மார்க் அனுப்பிச்சி விட்டேன். வந்துட்டு என்ன கிடைக்கும்னாலும் எனக்கு தெரிலன்னு, நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அனுப்பி உங்களுக்கு டெஃபினட்டாக சர்வீஸ் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் வெண்ணிலா மேம்க்கு நான் சொன்னேன், இப்படி தான் நடந்துச்சு, அந்த டே வந்து இப்படி தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு அகாடமியில் வந்து வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் போட்டு என்னுடைய ஃபோட்டோ ரேங்கோடு அப்படி போட்டிருந்தாங்க. ஸோ சர்வீஸ் கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துச்சு. கன்ஃபார்ம் ஆனதும் ஆர்டர் அவங்க எப்படி? ரொம்ப அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு குரூப் 1ல் லேண்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு.
ஆக்சுவலி வந்து சில நேரத்தில் திரும்பி பார்த்தா மலைப்பாக தான் இருக்கும். கடந்த காலத்தை திரும்பி பார்க்காம இருக்கிறது ஒரு வகையில் நல்லதுன்னு தோணும். எத்தனை வருஷம் ஜேர்னி உங்களுக்கு? இது 15வது வருஷம். வனவாசத்தை விட ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா.